பரபரப்பான விவாதங்கள், பரஸ்பர குற்றச்சாட்டுகள், தேசிய தலைவர்களின் வருகை, வார்த்தை போர்கள் என தேர்தல் களத்தோட அனல் உச்சக்கட்டத்தில் இருக்கு. இந்த நிலையில இதுவரைக்கும் நடந்த தேர்தல் பிரச்சார களத்தோட நிலவரங்களை அலசுகிறது இந்த தேர்தல் மேடை தொகுப்பு. இந்த தேர்தல் களத்துல மிக முக்கியமான விவகாரம் திமுக பாமக நேரடி மோதல் தான். பாமக போட்டியிடக்கூடிய 7 தொகுதிகளிலையும் உதயசூரியனை நேரடியாக எதிர்த்து தான் களம் காண்றாங்க. அதனால தான் வட மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்ய போற ஸ்டாலின் பாமகவை ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாரு. அதுலயும் வன்னியர் சங்க சொத்துக்கள் தொடர்பாக ஸ்டாலின் வச்ச குற்றச்சாட்டுகள் ரொம்ப பெரிய பேசுபொருளாவே மாறி இருந்தது. ஸ்டாலின் என்ன விமர்சனங்கள் எல்லாம் முன் வச்சாரு, அதுக்கு ராமதாஸ் என்ன பதிலடி கொடுத்தாரு பார்க்கலாம். பெரியய்யா டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு இந்த மேடையில் நின்று கொண்டு நான் ஒரு சவாலாக ஒரு கேள்வி கேட்கிறேன். இத்தனை ஆண்டு காலத்தில் வன்னியர் சமுதாயத்திற்காக நீங்கள் செஞ்சிருக்கக்கூடிய சாதனையை 1-2 உங்களால் சொல்ல முடியுமா? சொல்லலாம். உங்கள் குடும்பம் சம்பாதிச்சது, உங்கள் குடும்பத்தை தவிர வேறு யாராவது முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்களா? அண்மையிலே கூட டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது இந்த அதிமுக ஆட்சியில் வாழ்வாதாரம் பெருகிடுச்சு அப்படின்னார். வாழ்வாதாரம் யாருக்கு பெருகிருக்கோ இல்லையோ ஐயா குடும்பத்துக்கு பெருகிடுச்சு. இந்த கூட்டணியால் மிகப்பெரிய வாழ்வாதாரம் அந்த குடும்பத்துக்கு கிடைச்சிருக்கு. ஒரு தலைமுறைக்கு அல்ல, ஏறக்குறை ஒரு 10-15 தலைமுறைக்கு வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய வசதி வந்திருக்கு. அதுதான் உண்மை. ஆக உங்கள் குடும்பம் சம்பாதிச்சது தவிர வன்னியர் இனத்து மக்கள் முன்னேற்றம் அடைந்தார்களா? ஆக டாக்டர் ராமதாஸ் அவர்களை நம்பி அந்த சமூக மக்கள் இனி ஏமாற தேவையில்லை என்ற அந்த வேண்டுகோளைத்தான் நான் எடுத்து வைக்கிறேன். ஆக அதிமுகவோடு இன்றைக்கு அடமானம் வைத்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு இந்த கூட்டணியை அமைத்திருக்கிறார்களே தவிர வேறு அல்ல. ஸ்டாலின் தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னோர்கள் தொடங்கிய அந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் மனைவி பேருக்கு இருக்கிறன்னு அபாண்டமான ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறார். வக்கீல் நோட்டீஸ் கொடுத்துருக்கிறார். இது வரைக்கும் பதில் இல்லை. அதுக்கு பதில் கொடுக்கலன்னா ஸ்டாலின் வழக்கு போட போகிறேன். அந்த வழக்கை அவர் சந்திக்க வேண்டும். நாங்கெல்லாம் அப்பா நான் எங்க அம்மாலாம் வன்னியர்கள் சொத்தை அபகரிச்சிட்டோமா? எவ்வளவு பெரிய ஒரு அப்பட்டமான ஒரு ஸ்டாலின் அவர்களே அபகரிக்கிறது திமுகவுடைய குல தொழில். எங்களுக்கு நாங்க எடுக்க மாட்டோம், நாங்க கொடுப்போம். நாங்க காப்பாத்துறவங்க, பாதுகாக்கிறவங்க, நாங்க எடுக்கிறவங்க நாங்க இல்லை. நான் கேட்கிறேன், விசாரணை பண்ணிக்கங்க ஸ்டாலின். நாங்க எல்லாம் என் சொத்து டாக்குமெண்ட், எங்க அம்மா எங்க அப்பா எல்லாத்தையும் நாங்க கொடுக்குறோம். என்ன விசாரணை வேணா நீங்க பண்ணிக்கங்க. நீங்க நீதி விசாரணை பண்ணுங்க, போலீஸ் விசாரணை, சிபிஐ, அமெரிக்கன் FBI கூட கொண்டு வாங்க. நாங்க தயாரா இருக்கிறோம். நாங்க நானோ எங்க அம்மாவோ எங்க அப்பாவோ என் குடும்பத்தில் யாராவது 1 ஸ்கொயர் ஃபீட் வன்னிய சொத்தை அபகரிச்சிட்டோம் உங்களால் நிரூபிச்சீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கட்டுப்படும். என்ன நீங்க சொல்லுங்க நான் கட்டுப்படும். ஆனால் உங்களால் நிரூபணம் செய்ய முடியவில்லை என்றால் நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், உங்க திமுக தலைவர் பதவி விட்டு நீங்க வெளியிடுங்க, ராஜினாமா பண்ணிக்கலாம். ஏன்னா உங்க கட்சியில நிறைய பேர் அதை விரும்புறாங்க. ₹1 அந்த ரெசிப்ட் கீழ்ச்சி ₹1 கொடுத்து வாங்கணும். அப்படி வாங்கி சேர்க்கப்பட்ட தொகையில தைலாபுரத்துல வாங்கின ஏக்கர் தான் 1.5 ஏக்கர். ராமதாஸ் சொத்து என்ன? 1.5 ஏக்கர். இன்னைக்கு எத்தனாயிரம் ஏக்கருக்கு சொந்தக்காரரு உங்களுக்கு சொல்லணுமா? 1000 கோடியா? ஐயோ, இன்னும் அப்பா ஐயா இருக்கீங்களே. 1000 கோடி இல்ல ராசா, 1000 கோடி இல்லை. இவர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். தலைவர் கலைஞர் அவர்கள் போட்ட பிச்சை அவர் போட்டாரு. எனக்கு வேல்முருகனுக்கு நாங்க போட்ட பிச்சைன்றாரு. நான் சொல்றேன், முத்தமிழறிஞரும் திராவிட முன்னேற்ற கழகமும் போட்ட பிச்சை தான் மத்திய அமைச்சர் பதவி டாக்டர் அன்புமணி அவர்களுக்கு. அவர் என்ன பார்த்து வேல்முருகனுக்கு எம்எல்ஏ பதவி நான் போட்ட பிச்சைன்றாரு. இந்த தேர்தலில் ரொம்ப எதிர்பார்க்கப்படக்கூடிய வேட்பாளர்னா அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தான். சிதம்பரம் தொகுதியில் பான சின்னத்தில் வாக்கு கேட்டு சூறாவளி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய பிரச்சாரத்தோட ஒரு பகுதியை இப்ப பார்க்கலாம். ஒரே ஒரு செயல் திட்டம் தான்
மீண்டும் வேண்டாம் மோடி என்பதுதான் இந்த தேர்தலில் நாம் செய்ய வேண்டிய செயல் திட்டம். எக்காரணத்தை முன்னிட்டும் மோடி ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது, அதை தடுத்தே தீர வேண்டும். அந்த வகை சந்திக்கிறோம். நம்ம எதிர்த்து நிற்கிற அணி வணிகர்கள் கூடி உருவாகி இருக்கிற ஒரு வணிக கூட்டணி, அதாவது வியாபாரிகள் கூடி உருவாக்கி இருக்கிற ஒரு வியாபார கூட்டணி. பேரம் பேசி சீட்டும் நோட்டும் எவ்வளவு என்று பேரம் பேசி பேரம் படிந்த பிறகு உருவாக்கப்பட்ட கூட்டணி. ஆனால் திமுக தலைமையில் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த கூட்டணி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு பேச்சுவார்த்தை நடத்தி உருவானதல்ல. ஏறத்தாழ 2.5 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே 2016 சட்டப்பேரவை தேர்தல் முடிந்த கையோடு பூவுக்கும் இந்த கனிக்கும் சம்பந்தமில்லை, ஒரு பொருளா கூட்டணி. ஆனால் நம்முடைய கூட்டணி சூரியனுக்கு பொங்கல் வைக்க பானை தேவை, பானையை அடுப்பிலே எடுத்து வைப்பதற்கு கை தேவை, பானைக்குள்ளே அரிசி போட வேண்டுமானால் தானியத்தை அறுவடை செய்யக்கூடிய அறிவால் தேவை. அப்படி வாழக்கூடிய விவசாய குடும்பங்களை சார்ந்த நாம் மேலே ஏற வேண்டுமானால், வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால், மேலே ஏற வேண்டுமானால் ஏணி தேவை. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஏணி சின்னத்திலே போட்டியிடுகிறது. நான் பானை சின்னத்திலே போட்டியிடுகிறேன். இடதுசாரிகள் அறிவால் சுத்தியில் நட்சத்திரம் சின்னத்திலே போட்டியிடுகிறார்கள். காங்கிரஸ் கை சின்னத்திலே போட்டியிடுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியன் சின்னத்திலே கூட்டணி கட்சிகள் இணைந்து அதிமுக விழுப்புரம் உட்பட உதயசூரியன் சின்னத்திலே நிற்கிறோம். ஆக சூரியனுக்கு பொங்கல் வைக்க பானை தேவை, பானையை பிடிப்பதற்கு கை தேவை, பானையிலே அரிசி போட அறிவால் தேவை, கதிர் அறிவால் தேவை, வாழ்க்கையிலே முன்னேற ஏணி தேவை. நம்முடைய கூட்டணி எவ்வளவு பொருந்துகிற கூட்டணி என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இயற்கையாகவே அமைந்திருக்கிற கூட்டணி அது பொருந்தா கூட்டணி. ஏனென்றால் அது நோட்டும் சீட்டும் பேரம் பேசி உருவான கூட்டணி. இது மிகவும் பொருத்தமான கூட்டணி, ஏனென்றால் இது கொள்கை கூட்டணி. எனவே நம்முடைய கூட்டணி 40க்கு 40 இடங்களில் தமிழகத்தில் வெற்றி பெறுவது உறுதி. ஆனால் ஓட்டை கலைப்பதற்கு, நம்முடைய வெற்றியை தடுப்பதற்கு அவர்கள் சில குறுக்கு வழிகளை, தந்திரங்களை கையாள முயற்சிக்கிறார். அதில் அவர்கள் மிக முக்கியமாக மோடிக்கு எதிரான விவாதத்தையே திசை திருப்புவதற்கு, நாடே மோடிக்கு எதிராக இருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல, ஆந்திராவில் இருக்கிற சந்திரபாபு நாயுடு மோடியோடு இருந்தவர் தான் வெளியேறிவிட்டார். மோடியோடு இல்லை. சந்திரசேகர ராவ் மோடியோடு இல்லை. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மாநில கட்சிகள் மோடியோடு இல்லை. மேற்கு வங்கத்திலே இருக்கிற மம்தா பானர்ஜி மோடியோடு இல்லை. எதிர்ப்பு. இப்படி தமிழ் இந்தியா முழுவதும் மாநில கட்சிகள் அனைத்தும் மோடிக்கு எதிராக இருக்கின்றன. கட்சிகள் மட்டுமல்ல, மக்களே எதிராக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே மோடிக்கு எதிரான அலை வீசுவதை நாம் வெளிப்படையாக பார்க்க முடிகிறது. மற்ற மாநிலங்களில் எப்படி என்று எனக்கு தெரியாது. இதை திசை திருப்புவதற்கு இந்த தொகுதியை போட்டியிடுகிறவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும். ஏதோ பெண்களுக்கு விருதான் எம்ஜிஆர் மாதிரி திரைப்படத்தில் எம்ஜிஆர் தான் திடீரென்று ஒன்று குதித்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார். அதை போன்ற பிரமையை உருவாக்குகிறார்கள். நாம் எல்லாம் பெண்களுக்கு எதிரானவர்கள் என்பதைப் போல, தாய் குலத்தின் பாதுகாப்புக்கு எதிரானவர்கள் என்பதைப் போல அப்பட்டமான அந்த புழுகை ஒவ்வொரு முறையும் தேர்தல் நேரத்தில் பேசுகிறார்கள். அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். 2014 நாடாளுமன்ற தேர்தலின் போது இதே போல அவதூறு பரப்பினார்கள். இந்த 5 ஆண்டு காலம் வாய்மொழி இருந்தார்கள். இப்போது தேர்தல் நேரம் மறுபடியும் அவதூறு பரப்புகிறார்கள். ஆனால் அது மக்களிடத்தில் எடுபடாது. கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி இப்ப தேர்தலை நிக்காம ஒதுங்கி நிற்கக்கூடிய நடிகர் ரஜினிகாந்த் பாஜகவோட தேர்தல் அறிக்கையில இடம் பிடித்திருக்கக்கூடிய அந்த நதிநீர் இணைப்பு வாக்குறுதியை பாராட்டி பேசியிருந்தார். இது தமிழகத்துல மிகப்பெரிய அளவுல விவாத பொருளாவே மாறி இருந்தது. தேர்தலில் ஒதுங்கி நின்னாலும் ரஜினியோட கருத்து விவாத பொருளா மாறுறது மட்டும் இன்னுமே மாறவே இல்லை. Cameraman, please go a little back.
எல்லாரும் ரொம்ப கமலஹாசன் உங்களுடைய ஆதரவு எதிர்பார்க்கிறாரு. He claims that you have given தேர்தல்ல கமலஹாசன் உங்களுடைய ஆதரவு கிடைக்கும்ங்கற நம்பிக்கையோட இருக்காரு. உங்களுடைய பதில் என்ன சார்? கருத்து இது சொல்லுங்க. என்னுடைய அரசியல் நிலைப்பாடு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது. சார் வேற சார் given him a word, sir. Mr. Kamal Hassan in almost all the interviews he says that one minute இதுக்கு மேல இத பத்தி நான் எதுவுமே பேச விரும்பல. இத தயவு செஞ்சு ஊடகங்கள் பெருசாக்கி நம்முடைய நட்பை வந்து கெடுத்துறாதீங்க. Sir, Narendra Modi sir. Sir, Narendra Modi sir in an interview to CNN News 18 said BJP will do better than in 2014. Criticize the Congress. What do you think about the BJP? இப்போ பிஜேபி வந்து நேற்று தான் வந்து தேர்தல் அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்காங்க. நான் வந்து ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், நதிகள் நாட்டோட நதிகளை வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்ம லேட் பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் அவருடைய கனவு அதான் இருந்தது. அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது ஒரு வாட்டி நான் ஒரு மீட் பண்ணி இதை பற்றி நான் வந்து சொல்லியிருந்தேன். சொல்லிட்டு இது வந்து பெரிய ப்ராஜெக்ட்டு, இதுக்கு பகீரத யோஜனா அப்படின்னு சொல்லி பேர் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரு சிரிச்சுக்கிட்டார். பகீரதம் அப்படின்னு சொன்னால் சாத்தியமாகாதது சாத்தியமாக்குறது. இதை வந்து இப்போ வந்து அவங்க தேர்தல் அறிக்கையில் வந்து பிஜேபி வந்து நதிகளை நாட்டோட நதிகளை இணைக்கிறோம், அதுக்கு வந்து ஒரு ஆணையத்தை வந்து உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஆண்டவனுடைய ஆசீர்வாதத்தால் மக்களுடைய தெய்வால் அவங்க என்ன ரிசல்ட் கொடுக்குறாங்கன்னு தெரியாது. அந்த என்டிஏ ஃப்ரண்ட் வந்துட்டு அவங்க வந்து மத்தியில் வந்து ஆட்சி அமைத்தா முதல்ல வந்து இந்த நாட்டோட நதிகளை வந்து இணைக்கணும். அது மட்டும் செஞ்சாங்கன்னு சொன்னால் நாட்டில் வந்து பாதி ஒருமை போயிடும். பல கோடி மக்களுக்கு வந்து வேலை கிடைக்கும், விவசாயிகளுடைய வாழ்வை உயரும். அது மட்டும் அது வந்து நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் தயவு செஞ்சு தப்பாக நினைக்க வேண்டாம். இது வந்து தேர்தல் நேரம், ரொம்ப சென்சிட்டிவான நேரம். இதுக்கப்புறம் வந்து நான் எதுவுமே பேச விரும்பல. நன்றி. தமிழக தேர்தல் களத்தில் அதிகமாக பேசப்பட்ட விவகாரங்களில் ஒன்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை. அந்த அறிக்கையோட நாயகனாக பார்க்கப்பட்டவர் முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம். தேர்தல் களத்தில் தன்னுடைய மகனுக்காக மட்டுமில்லாமல் திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்காக சுழன்று பிரச்சாரம் மேற்கொண்டுகிட்டு வராரு ப. சிதம்பரம். ஓராண்டுகள் கழித்து 2 ஆண்டுகள் கழித்து அந்த மகிழ்ச்சி குறைந்து கொஞ்சம் அந்த முகத்தில் ஒரு வருத்தம் தெரிகிறது. 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் ஆனால் அந்த வருத்தம் என்பது ஒரு மிகப்பெரிய இழப்பாக முகத்தில் தெரிகிறது. மிகப்பெரிய சோகம் ஏற்பட்டதை போல 7-8 ஆண்டுகளிலே அந்த வருத்தம் அந்த இழப்பெல்லாம் போய் கோபம் தெரிகிறது. என்னடா 7 வருஷம் ஆச்சு படித்து இந்திய நாட்டில் இன்னும் எனக்கு ஒரு வேலை கிடைக்கல. இப்போ ரயில்வேல கலாசி வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. 64,000 இடங்கள். கலாசினா தெரியுமா? கலாசி தெரியுமா உங்களுக்கு? சூட்டு கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பார், அவர் தானே கலாசி. யார் கலாசிமா? யார் கலாசி? 4ஆம் நிலை கடைநிலை ஊழியர். அவருக்கு கீழே தண்டவாளம் தான், அதுக்கு கீழே ஒன்றுமே கிடையாது. தண்டவாளம் தான் அவருக்கு கீழே இருக்கு. அந்த கடைநிலை ஊழியருக்கு 64,000 இடத்துக்கு வேலை. இதற்கு 82 லட்சம் இளைஞர்கள் விண்ணப்பித்திருக்கிறாங்க. 82 லட்சம். இந்த 82 லட்சத்தில் 4,27,000 பேர் பொறியியல் பட்டதாரிகள், பிஇ பிடெக் பொறியியல் பட்டதாரிகள். இந்த 4,24,000 பொறியியல் பட்டதாரிகளில் 47,000 பேர் முதுகலை பட்டதாரிகள், மாஸ்டர்ஸ் டிகிரி. 47,000 பேர் முதுகலை பட்டதாரிகள். என் நெஞ்சிலே என் கண்களிலே இரத்த கண்ணீர் வடிகிறது. 47,000 முதுகலை பட்டதாரிகள் 6 ஆண்டுகள் கல்லூரி படிப்பு படித்து பெற்றவர்களுக்கு நம்ம பையன் இன்ஜினியர் ஆயிட்டான், முதுகலை பட்டம் படிச்சுட்டான், பெரிய வேலை கிடைக்க போகுது, பெரிய வேலை கிடைக்க போகுது, ஐஐடியில் படிச்சுட்டான், கிண்டி இன்ஜினியரிங் கல்லூரியில் படிச்சுட்டான், மதுரை தியாகராஜர் இன்ஜினியரிங் கல்லூரியில் படிச்சுட்டான், பெரிய வேலை கிடைக்க போகுதுங்கிறவனுக்கு அந்த பிள்ளை எப்படி வந்து அம்மாட்ட, அம்மா எனக்கு கலாசி வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லு. அந்த நிலைமைக்கு இந்தியாவை தள்ளியது பாரதிய ஜனதா கட்சி. அரசினுடைய அறிக்கை என்ன கூறுகிறது? நான் சொல்லலை. இந்த அரசு அறிக்கையை மறைத்து வைக்க பார்த்தார்கள், குழி தோண்டி புதைக்க பார்த்தார்கள். 2 மானமுள்ள
அதிகாரிகள் திரு மோகனன், திருமதி மீனாட்சி இந்த அரசு அறிக்கையை மறைக்க பார்த்த பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து பதவி விலகினார்கள், ராஜினாமா செய்தார்கள். அந்த ராஜினாமா செய்த 2 அதிகாரிகளுக்கு நான் ஒரு வணக்கம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ராஜினாமா செய்துவிட்டு அந்த அறிக்கை இன்று கசிந்திருக்கிறது. அந்த அறிக்கையின் உள்ளடக்கம் கசிந்திருக்கிறது. அந்த அறிக்கை என்ன சொல்கிறது? 45 ஆண்டு காலமாக இல்லாத வேலையின்மை இந்தியாவிலே இன்று இருக்கிறது. ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறேன் என்று பீற்றிக்கொண்டாரே நரேந்திர மோடி, அவருடைய முகத்திலே அரைந்ததைப் போல அந்த அறிக்கை சொல்கிறது. ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாகவில்லை. 5 ஆண்டுகளிலே 10 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாகவில்லை. மாறாக 4 கோடியே 70 லட்சம் வேலை வாய்ப்புகளை இந்திய நாடு இழந்திருக்கிறது என்று அறிக்கை சொல்லுது. 4 கோடியே 70 லட்சம் வேலை வாய்ப்புகளை இந்தியா இழந்திருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தமிழ்நாடு தொழில் அமைச்சர் MC சம்பத், மாசுக்கு தெரியும், அவர் சாட்சி. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தமிழ்நாடு தொழில் அமைச்சர் MC சம்பத் ஒரு அறிக்கை தருகிறார். என்ன அறிக்கை? பணமதிப்பு இழப்பு, டிமானிட்டைசேஷன், GST வரி விதிப்பு, இந்த 2 காரணங்களால் தமிழ்நாட்டிலே 50,000 குறு சிறு தொழில்கள் மூடப்பட்டன, 5 லட்சம் பேர் வேலை இழந்தார்கள் என்று அறிக்கை தருகிறார். இப்படி ஒரு அறிக்கையை தந்துவிட்டு வெட்கம் இல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொள்கிறது? இந்த தேர்தலில் திமுகவோட நட்சத்திர பேச்சாளர்னா அது உதயநிதி ஸ்டாலின் சொல்லலாம். தென்சென்னையில் திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியனை ஆதரித்து பேசின போது ஒரு சர்ச்சையில் சிக்கிட்டார். அவரோட பேச்சை முழுமையாக உள்வாங்காமல் பலரும் அவரை விமர்சனம் செஞ்சாங்க. அவர் என்னதான் அப்படி பேசினாரு, என்ன விமர்சனம் எழுந்துச்சு பார்க்கலாம். தென்சென்னை வாக்காளர் பெருமக்களை கேட்டுக்கொள்வது, இவ்வளவு ஒரு அழகான ஒரு வேட்பாளரை உங்கள் பிரதிநிதியாக அனுப்ப தவறில்லாதது. நான் அழகு என்று சொல்வது அவர் தோற்றத்தை நான் சொல்லவில்லை. அவருடைய அழகு தமிழ், அவர் தலைவரிடமும் தளபதியிடமும் அந்த அன்பு பாசம், மக்களுக்கு அவர் சேவை செய்ய வேண்டும் என்ற அந்த கொள்கை, திராவிட முன்னேற்ற கழகத்தினோட கொண்ட கொள்கையை பிடித்தே நான் அழகு என்று சொல்கிறேன். நம்முடைய சென்னை தெற்கு நாடாளுமன்ற உறுப்பினரை பார்த்து பேசுகிற போது, இவர் அழகாக இருக்கிறார், நீங்கள் ஓட்டு போடுங்க. பாருங்க அப்பா மகன் எப்படி இருக்காங்க. நான் இதெல்லாம் குறிப்பிடுவதற்கு காரணம் டிவியில நீங்கள் பார்த்திருப்பேன், நான் சொல்லவில்லை. ஒருவர் எப்படி பேச வேண்டும், எப்படி கருத்துக்களை சொல்ல வேண்டும். தமிழறிந்தவர், தமிழால் நல்லா பேசக்கூடியவர் அவர் என்று சொல்லியிருந்தால் அழகாக இருந்திருக்கும். இவர் அழகாக இருக்கிறார், நீங்கள் ஓட்டு போடுங்க. எப்படி தேர்தல் நடைபெறுகிறது? அழகாக இருக்கிறவருக்கெல்லாம் ஓட்டு போட்டா நாடு என்ன ஆகும்? தேர்தல் பிரச்சாரம்னு சொன்னாலே அதுல சர்ச்சைகளுக்கு பஞ்சமே இருக்காது. அப்படி தமிழக பிரச்சார களத்துல இந்த முறை வெடிச்ச சர்ச்சைகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அண்டை நாடுகளிடம் நட்போட பழகியவர் அவர். அதனால ஆனா நம்ம நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்தால் பாத்தீங்களா, புல்வாமா தாக்குதலை நடத்தி ஒரு தைரியம் மிக்க ஒரு பிரதமராக இந்த உலகிற்கு நிலைநாட்டியவர் நமது பாரத பிரதமர். புல்வாமா தாக்குதலை நடத்தி ஒரு தைரியம் மிக்க ஒரு பிரதமராக இந்த உலகிற்கு நிலைநாட்டியவர். இன்னைக்கு பாலியல் வன்கொடுமைகள் என்று எத்தனை வந்தாலும் பரவாயில்ல. உங்க எல்லாருக்கும் நான் என்ன கேட்டுக்கிறேன், இந்த கூட்டணி நிச்சயம் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து எல்லா விதத்திலும் பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் என்று சொல்லக்கூடிய அளவு நிச்சயம் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். பாரத பிரதமர் பிரதமர் மோடி அவர்களுடைய ஆசி பெற்ற சின்னமாம், ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் அண்ணன் TLS மத்திய மாநில அரசுடைய திட்டங்கள், நலத்திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள், தொலைநோக்கு திட்டங்கள், இவைகளெல்லாம் இந்த பகுதி மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதிலும் அண்ணன் திரு AK போஸ் ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்படுவார் என்பதையும் சகோதரி நம்முடைய வெற்றியை ஐயாவின் தலைவர்கள் ஒப்படைப்பதற்கு ஆப்பிள் சின்னத்திலே நீங்கள் நம்முடைய வெற்றி வேட்பாளர் ஊடக நண்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கிறார். ஆப்பிள் சின்னத்திலே
ஆப்பிள் சின்னத்திலே நம்முடைய மாம்பழ சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நான் உங்கள் பாடங்களை தொட்டு பணியோடு அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் என்ன தெரியுமா அவர் சொல்வாரு, குட்கா புகழ் விஜயபாஸ்கர் அப்படின்னு ஸ்டாலின் சொல்வார். ஒரே நிமிஷம். துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் அவருடைய மகன் பேரு பிரவீன் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கூட்டு போய் என்னையே இப்படி பாத்துக்கிறாரு. இவரை பாராளுமன்றத்துக்கு வெற்றி பெற உங்க தொகுதி எப்படி பாத்துப்பாரு? சாயங்காலம் செம்பருத்தி பாக்குறீங்களா, லட்சுமி வீடு பாக்குறீங்களா, லட்சுமி ஸ்டோர் பாக்குறீங்களா, என்ன பாக்குறீங்க? இல்லன்னா கல்யாண வீடா? செம்பருத்தி பாக்குறீங்க. நீங்களா வனஜா பக்கமா பார்வதி பக்கமா? இதுக்கு மட்டும் எல்லாம் இது சொல்ல மாட்டேங்குது. பார்வதியா வனஜாவா? அது எதுக்கு நான் சொல்றேன்னா, கேபிள் டிவி வேலை முன்னாடி 100 ரூபாய் தான் இருந்துச்சு. இப்ப 250 ரூபாய் 400 ரூபாய் ஆச்சு. கேபிள் டிவி வேலை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்றான். நீங்க எல்லாம் நிம்மதியா பார்வதி வனஜா சண்டைய இலவசமா பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்றான். நான் செம்பருத்தி சொல்றதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, ஹீரோ பேர் கார்த்தின்னு எனக்கு தெரியும். அதை பார்க்கும்போது ஞாபகம் வச்சுட்டு என் ஞாபகம் வரட்டும், வந்து கை சின்னத்துக்கு வாக்களிங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திமுக கூட்டணியில மிக முக்கியமான ஆளுமைனா அது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை சொல்லலாம். மக்களவைத் தேர்தலில் அவர் போட்டியிடாத நிலையில வீதி வீதியா கூட்டணி வேட்பாளர்களுக்காக வாக்குகளை சேகரிக்கிறார். அண்ணா கருணாநிதிக்கு அப்புறமா திராவிட இயக்கத்துல பேச்சாற்றல் மிக்க ஒரு தலைவராக இருக்கக்கூடிய வைகோவோட பிரச்சாரம் அந்த கூட்டணிக்கு நிச்சயம் பலமா தான் இருக்கும் அப்படின்னு பேசப்படுது. மீத்தேன் எரிவாயு, சேல் படிவ எரிவாயு, ஹைட்ரோ கார்பன் எரிவாயு இவைகளை எல்லாம் எடுத்தால் லட்சக்கணக்கான கோடி இந்தியாவுக்கு கிடைக்கும். இந்திய அரசுக்கு, கார்பரேட் கம்பெனிகளுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடிகள் கிடைக்கும். ஆனால் 25 லட்சம் ஏக்கர் பாசனம் அடியோடு அழிந்து போகும். வேறு வழியின்றி நிலங்களை விட்டுவிட்டு இவர்கள் எலும்பும் தோலுமாக பிள்ளைகளை தூக்கிக் கொண்டு எங்கே போவார்கள்? பஞ்சம் பிழைக்கவா? சொந்த நாட்டில் அகதிகளாகவா? தஞ்சாவூரில் தானே என்று சாத்தூர் மக்கள் நினைக்க முடியாது. நமது தமிழகத்தின் பெரும்பகுதி அழிந்துவிடும். இப்படிப்பட்ட கொடிய திட்டங்களின் மூலமாக இவ்வளவு வேதனைகளை ஏற்படுத்தி வருகிற அரசுதான். இங்கே ஆயிரக்கணக்கான கடைகள் இருக்கின்றன. எங்கு பார்த்தாலும் கடைகள் இருக்கின்றன. இந்த கடைகளிலே இருக்கக்கூடிய வெட்டிக்கடை முதல் சிறிய கடை வைத்திருப்பவர்கள் ஆடிட்டர் வைத்து உங்களுக்கு சரக்கு சேவை வரி கணக்கு சமர்ப்பிப்பார்களா? ஒவ்வொரு கடையும் நமக்கு பிரச்சார மேடை, பிரச்சார பீரங்கியே இந்த கடைகளிலே இருக்கக்கூடிய வணிக பெருமக்கள் தான். நீங்கள் தான் சொல்ல வேண்டும் வந்து போகிற மக்களிடம். நீங்கள் வியாபாரம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் விவசாயம் தழைக்க வேண்டும். பயிர் காப்பீடு திட்டம் அறிவித்தார்களே, யாருக்காவது கிடைத்ததா? மக்காச்சோளம் போட்டவர்கள், தானியங்கள் போட்டவர்கள், பருத்தி போட்டவர்கள், எவருக்கு பயிர் காப்பீட்டிலே பணம் கிடைக்கவில்லை. ஆனால் அம்பானி குழுமத்துக்கும் எஸ்ஆர் குழுமத்துக்கும் ஆயிரக்கணக்கான கோடிகள் இந்த பயிர் காப்பீட்டிலே போய் குவிந்து விட்டன. ஒரு பக்கத்தில் விவசாயிகள் முழுமையாக வஞ்சிக்கப்பட்டு விட்டோம் என்பதால் தான் தளபதி ஸ்டாலின் திமுக அறிக்கையில் அனைத்து விவசாய கடன்களும், தேசிய வங்கிகளின் கடன்கள், கூட்டுறவு கடன்கள், அனைத்து கடன்களும், நிலவள வங்கி கடன்கள், அனைத்து கடன்களும் ரத்து செய்யப்படும். கல்வி கடன்கள் ரத்து செய்யப்படும். வேலையில்லா திண்டாட்டத்தினாலே பாடுபட்டு அரும்பாடுபட்டு சொத்தை விற்று காசை விற்று நகை விற்று பிள்ளைகளை படிக்க வைத்து அந்த பிள்ளைகள் 7000 8000 சம்பளத்துக்கு கூட வழி இல்லாமல் லட்சக்கணக்கான இன்ஜினியர்கள் இன்றைக்கு திண்டாடுகிறார்களே. வருடத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் என்று பிரதம மந்திரி 5 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார். 2 லட்சம் பேருக்கு, 2000 பேருக்கு கூட வேலை கொடுக்கவில்லையே. அது வேலையில்லா திண்டாட்டம், எல்லோரையும் வாட்டி வதைக்கின்ற பிரச்சனையா? பட்டாசு தொழிலும் இங்கே தீப்பெட்டி தொழிலையும் நம்பி, தீப்பெட்டி தொழிலையும் பேனா நிப்பு செய்கிற தொழிலையும் நம்பி இந்த சாத்தூர் வட்டாரத்திலே ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் வாழ்கின்றன. அழிந்து போய்விட்டது. 8 லட்சம் குடும்பங்கள் பட்டாசு தொழிலை நம்பி வாழுகிற குடும்பங்கள் நடுத்தருவிலே பிச்சை பாத்திரம் ஏந்துகிற நிலைமைக்கு ஆளாகி இருக்கின்றார்களே. இந்த நிலை மாற வேண்டும். 1986 என்விரான்மென்ட் ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விதிகளில் இருந்து விலக்கு கொடுக்கப்பட வேண்டும்.
மத்தியிலே அமைகிற அரசு, அமைய போகிற அரசு, திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்க போகிற அரசு உங்கள் கவலைகளை தீர்த்து பட்டாசு தொழிலாளர்களை தொழிற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் தொழிலாளர்களுடைய கண்ணீரை துடைத்து தீப்பெட்டி தொழிலையும் பாதுகாத்து விவசாயத்தையும் பாதுகாத்து வேலையில்லா திண்டாட்டத்துக்கு தீர்வு கண்டு எல்லோரும் ஒற்றுமையாக சமத்துவமாக சகோதரத்துவமாக எல்லா மதங்களும் பாதுகாக்கப்பட்ட நிலையில் வாழும் நிலையை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கின்ற பொறுப்பு வாக்காளர் பெருமக்களே, நீதிபதிகளே, ஜனநாயகத்தின் இறுதி தீர்ப்பு வழங்கப் போகிற எஜமானர்களே உங்கள் கைகளில் இருக்கிறது. தமிழக அரசியல் களத்துல தேர்தல் பிரச்சாரங்களுக்கு இடையில வேட்பாளர்களும் பிரச்சார தளக்கர்த்தர்களும் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறது இயல்பான ஒண்ணாவே மாறி போயிருச்சு. அப்படி இந்த தேர்தல் களத்துல கண்ணீர் வடிச்சது யாரு இப்ப பார்க்கலாம். என்னை வரவேற்று உங்களுக்கு வாழ்க்கை முழு நன்றி கடன்பட்டுள்ளேன். வாழ்க்கை முழு நன்றி கடன்பட்டுள்ளேன். உங்களுக்கு தெரியும்ல அண்ணா, உங்களுடைய இதயத்தை எனக்கு கூட அண்ணா, நான் திருப்பி வந்து உங்களுடைய காலடியில சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னவர் நம்முடைய தலைவர் கலைஞர். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தொலைக்காட்சிகள்ல செய்திகள் வருது, கலைஞருக்கு இடம் கொடுக்கப்படுமா கொடுக்கப்படுமா. திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய இல்லத்துக்கே சென்று அவருடைய சகோதரர்கள் எல்லாம் ஒன்னாதான் போறாங்க, போய் அவர் கையை பிடிச்சி கெஞ்சினார். என்னுடைய சகோதரனா, உங்களுடைய சகோதரனா என்ன நினைச்சுக்கோங்க, எங்களுடைய தலைவர், என்னுடைய தந்தை எந்த நிலைமையில யோசிச்சு பாருங்க. மருத்துவமனையில தலைவர் கலைஞருடைய உயிர் இன்னும் சில மணி நேரத்தில் பிரிய போகுது. அந்த நிலைமையில ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே அழுதுச்சு, ஒட்டுமொத்த இந்தியாவும் அழுதுச்சு, உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழர்களும் அழுதாங்க. என்ன அழுதாங்க? தலைவர் கலைஞருக்கு இடம் கொடுக்கணும்னு. நான் ஏழை தாயின் மகன் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி மேடைக்கு மேடை சொல்லிட்டு இருக்கிறாரு இல்லையா? அதே பாணியில அவரை மறுபடியும் பிரதமராக்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற முதலமைச்சர் எடப்பாடி தன்னை ஒரு விவசாயின்னு மேடைக்கு மேடை பேசிட்டு இருந்தார். ஆனா நீங்க விவசாயி இல்ல விஷவாயு அப்படின்னு மிக கடுமையா விமர்சிச்சிருக்கிறாரு திமுக தலைவர் ஸ்டாலின். கஜா புயல் ஏற்பட்டு ஒரு ஏறக்குறை ஒரு 10 நாட்கள் கழித்துதான் அந்த பகுதிக்கு வருகிறார். ஏன் வரல, உடனே வந்திருக்க வேண்டுமே என்று நாம் கேட்டோம், கண்டிச்சோம், கண்டன குரல் எழுப்பினோம். என்ன பதில் வந்துச்சு தெரியுமா? சேலத்தில் என்னுடைய உறவினர் வீட்டில் நான் கடா வெட்டி கொண்டிருந்தேன், சொல்லலையா? நிகழ்ச்சி இருந்துச்சு, சொல்லுகிறார். அதற்கு பிறகு ஒரு வெளியில்லாமல் வந்தார். எப்படி? ஹெலிகாப்டர்ல. என்ன வாழ்வு பாருங்க. ஹெலிகாப்டர் பார்த்து வணக்கம் வச்சவங்க ஹெலிகாப்டர்ல போறாங்க. போகட்டும், வேண்டாம் என்று சொல்லல. ஆக போனீர்களே, முழுமையாக போய் பார்த்தீர்களா? கிளைமேட் சரியில்லை, திரும்பிட்டீங்களே. இன்னொன்னு சொன்னார், அண்மையில புயல் வீச்சு, கஜா புயல் வீச்சு. அந்த புயலை பார்க்கறதுக்காக அதிகாரிலாம் கூப்பிட்டு நான் மீட்டிங் போட்டு பேசினேன். அப்ப சொன்னாங்க, சாலை மார்க்கமா போனா முழுசும் பார்க்க முடியாது, மரம்லாம் சாஞ்சு கிடக்குது, இன்னும் மரம்லாம் அகற்றிட்டு இருக்காங்க, இந்த நேரத்தில் போனீங்களா இடையூறு ஏற்படும், நீங்க ஹெலிகாப்டர் வழியா போங்க, எல்லா பகுதியும் பார்க்கலாம், தாழ்வா பறக்கின்ற பொழுது அங்க என்ன சேதம் அடைந்திருக்கின்ற மதிப்பிட முடியும் என்று அரசு அதிகாரியுடைய அறிவுரைப்படி நான் ஹெலிகாப்டர்ல போனேன். ஒரு விவசாயி ஹெலிகாப்டர்ல போன என்ன, ஒரு தொண்டை ஹெலிகாப்டர்ல போன என்ன, அது கூட கொடுக்க முடியல. நீ திருமணத்திற்கு தனி விமானத்துல போற, இவரு திருமணத்திற்கு தனி விமானத்துல போறாரு. நாங்க மக்களுடைய பிரச்சனையை பார்ப்பதற்கு, நான் ஒரு விவசாயி, விவசாய பொதுமக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த கஜா புயலால் ஒட்டுமொத்த தென்னை மரம் முழுவதும் சாய்ந்து கிடைக்கிறது, பலாமரம் சாய்ந்து கிடைக்கிறது, மாமரம் சாய்ந்து கிடைக்கின்றது, வாழை மரம் மூலம் ஒடிந்து கிடைக்கின்றன. அதையெல்லாம் எப்படி ரோட்ல போனா பார்க்க முடியும்? இதுல வேடிக்கை என்ன தெரியுமா? விவசாயிகள் பிரச்சனை பற்றி நாம எடுத்து பேசினா அதுக்கு என்ன பதில் சொல்லணும், என்ன செஞ்சிருக்கணும் சொல்லணும். நானும் ஒரு விவசாயிங்கிறார். நீங்க விவசாயி இல்ல, விஷவாயு. அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் என்ன சொல்றேன்னா, ஆடு வளர்க்கிறேன், மாடு வளர்க்கிறேன், நான் ஒரு விவசாயிக்கிறாரு.
அவர் ஆடு வளர்த்தால் என்ன, மாடு வளர்த்தால் என்ன, எனக்கு என்ன? நாட்டு மக்களுக்கு நீங்க எதை வளர்த்திருக்கிறீங்க அதை சொல்லுங்க. மக்களுடைய பிரச்சனையை என்ன தீர்த்து வச்சிருக்கிறீங்க அதை சொல்லுங்க. ஆக இப்படிப்பட்ட எதற்கும் உதவாக்கரையாக இருக்கக்கூடிய ஒரு ஜென்மம் இன்றைக்கு ஆட்சியினுடைய பொறுப்பில் முதலமைச்சராக உட்கார்ந்திருக்கு. சசிகலாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ அக்கிரமங்களை தீமைகளை நாட்டுக்கு செஞ்சிருக்கிறாங்க, ஜெயலலிதாவுக்கே செஞ்சிருக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய தீமை எதுன்னா இந்த எடப்பாடியை முதலமைச்சராக கொண்டு உட்கார வச்சோம். திமுக அதிமுகவுக்கு இணையா மிகவும் உன்னிப்பா கவனிக்கப்படுறாரு அமமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். தன்னுடைய கழகத்தோட சார்பில் போட்டியிடக்கூடிய 39 வேட்பாளர்களையும் வெற்றி பெற வைக்க தனி ஒருவராக களத்தில் போராடிக்கிட்டு இருக்காரு. அவருடைய பிரச்சாரத்தில் திமுக அதிமுக பாஜகன்னு எல்லா தரப்புகளையும் விமர்சிச்சுட்டும் வரார். அவருடைய பேச்சோட சாராம்சங்களை இப்ப பார்க்கலாம். இவங்களான்னு தெரியல, ஆனா இது பேரு மெகா கூட்டணி. மெகா கூட்டணிலாம் கிடையாது, இது மானகேட்ட கூட்டணி. இந்த ஒரு கூட்டணி மதச்சார்பற்ற பிற்போக்கு கூட்டணி. அது பிற்போக்கா போயிட்டு இருக்கு அந்த கூட்டணி. 96ல இருந்து 2014 வரைக்கும் மத்தியில யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி, ஒன்று இருந்துச்சு, அதில் இருந்தாங்க திமுக. அப்புறம் வாஜ்பாய் ஆட்சியில் இருந்தாங்க 5 வருஷம். அப்புறம் மன்மோகன் சிங் ஆட்சியில் 10 வருஷம் இருந்தாங்க. ஆனா இது வரைக்கும் தமிழ்நாட்டு நலனை பத்தி சிந்திக்காம அவங்க முக்கியமான துறை இலாக்காலாம் வாங்கி அவங்கள பலப்படுத்திக்கிட்டாங்களே தவிர தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிச்சதுனாலதான் 2011 நீங்க அவங்கள ஆட்சியிலிருந்து இறக்குனீங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆட்சிக்கு நீங்க அவங்களுக்கு ஆட்சியே கொடுக்கல. அதனாலதான் பதவி வெறி பிடிச்சி ஒரு பிரியாணி கடையை விடுறதில்லை, ஒரு டீ கடையை விடுறதில்லை, பியூட்டி பார்லர் விடுறதில்லை. தப்பு. ஏற்கனவே நில அபகரிப்பு புகார்ல எத்தனை பேர் அவங்க என்ன மாதிரிலாம் கேஸ் வாங்கியிருக்காங்க. மண் எடுக்கிறதுல இருந்து கல் எடுக்கிற வரைக்கும் எல்லாத்துலயும் கேஸ். தப்பு தவறி ஓட்டு போட்டீங்க. இங்க ஒருத்தர் சொத்து இருக்காது, எல்லாத்தையும் அபகரிச்சு அவங்க பேர டாக்குமெண்ட் போட்டுருக்காங்க. அதனால ஏற்கனவே இந்த திமுக என்ன பண்ணுது, சிறுபான்மை வாக்குகள்லாம் இழந்துட்டு வாங்கிறதுக்காக அவங்க ஏற்கனவே சிறுபான்மை மக்களின் பாதுகாவலன், நாங்கள் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலன் அவங்களே நம்மள 50 வருஷம் ஏமாந்தது போது இடத்த காலி பண்ணிட்டாங்க. அதனால இப்ப திடீர்னு பிளேட்டை பார்த்து நாங்கள் இந்துக்களின் எதிரி அல்ல, கடலை வைப்பாங்க பாருங்க, ட்ரிங் வருது, அது மாதிரி பேசுறாங்க. திமுகவுக்கு வாக்களிப்பதனால் எந்த பலனும் இல்லை. அவர்கள் வாய்ப்பு கிடைத்தா மோடியோட கூட போய் சேர்ந்துக்குவாங்க. இன்னைக்கு கூட மோடி பேட்டியில சொல்லியிருக்காரு, பார்த்தீங்கன்னா தினத்தந்தி பேப்பர்ல வந்திருக்கு, நாங்க திமுக எங்க ஆட்சி அமைக்கிறப்ப கூப்பிடுவோம். அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அவங்களால. இல்லாட்டி எதுக்கு அமித்ஷாவை போய் அவங்க அப்பாவுடைய அஸ்தி பரிசனுக்கு கூப்பிடணும், அவர் வரேன்னு சொல்லிட்டு வரல. மோடி வர்றாரு வீட்டுக்கு ஓடி வந்தாரு லண்டன்ல இருந்து. கர்நாடகாவில் எடியூரப்பா ஜெயிச்சு அவரே வெடி வெடிக்கல, அதுக்குள்ள ஒரு வாழ்த்து சொல்றாரு. மோடியோட என்னைக்கு வேணாலும் ஓடி போயிடுவாரு ஸ்டாலின். அதை ஒண்டி ஜாக்கிரதையா பாத்துங்க. எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா மக்களை குழப்புகிறார்கள். இந்த தேர்தலில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட்ட இன்னொரு விஷயம் என்னன்னா, பாஜக மேல டிடிவி தினகரன் வச்ச விமர்சனம். கன்னியாகுமரி தொகுதியில் சிறுபான்மை வேட்பாளரை போடுமாறு பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னதா டிடிவி தினகரன் கொளுத்தி போட அது தேர்தல் களத்தில் எதிரொலிச்சது. தினகரனுடைய அந்த குற்றச்சாட்டையும் அதுக்கு பாஜக என்ன பதில் சொன்னாங்க பார்க்கலாம். தனது எதிரி என மக்கள் மத்தியில் சித்தரிக்கப்பட்டிருக்கும் கட்சியினருடன் ரகசியமாக பேசுவதும் அதை திடீரென பொதுவெளியில் போட்டு உடைப்பதும் தினகரனுக்கு புதிதல்ல. ஏற்கனவே இந்த பாணியில் ஓபிஎஸ்ஐ அம்பலப்படுத்தியிருந்த தினகரன் இம்முறை பொன் ராதாகிருஷ்ணன் குறித்து ஒரு சர்ச்சை கருத்தை தெரிவித்துள்ளார். தான் நிற்கும் தொகுதியில் பலவீனமான வேட்பாளரை நிறுத்தச் சொல்லி பொன் ராதாகிருஷ்ணன் தூது அனுப்பினார். மேலும் நெல்லை, கன்னியாகுமரியில் இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்துவ வேட்பாளர்களை நிறுத்துமாறு தனது உதவியாளரிடம் பாஜகவின் கருப்பு முருகானந்தம் கேட்டுக்கொண்டார் என்று கூறியிருக்கிறார் டிடிவி தினகரன். டிடிவியின் இந்த கருத்து பாஜகவின் மேல் 2 குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றன. முதலாவது, பலவீனமான வேட்பாளரை நிறுத்த கோரி
டிடிவி தினகரனுடன் நேரடியாக ரகசிய உடன்படிக்கை வைக்க முயன்றது. இரண்டாவது, சிறுபான்மை வேட்பாளரை நிறுத்த வைத்து எதிர்க்கட்சிக்கு செல்லும் ஓட்டுகளை சிதறடிக்க முயல்வது. இந்த 2 புள்ளிகளையும் கெட்டியாக பிடித்துக் கொண்ட காங்கிரஸ் செயல் தலைவர் வசந்தகுமார் தோல்வி பயத்தினாலேயே நேரடியாக மோதாமல் பின்வழியாக பதவிக்கு வர முயல்கிறார் பொன் ராதாகிருஷ்ணன் என்று விமர்சித்திருக்கிறார். நாங்கள் எல்லா தொகுதியிலும் வெற்றி பெறுவேன் என்று சொன்ன ராதாகிருஷ்ணன் பின் வாசல் வழியாக சென்று இந்த இடத்தில் தனது எதிரிகளின் நம்பகத்தன்மையை தேர்தல் சமயம் பார்த்து குழைத்து விடுகிறாரா தினகரன் என்கிற சந்தேகம் எழுந்தாலும் பாஜக பேசியதை அடுத்த நாளே ஊடகத்திற்கு சொல்லாமல் தாமதமாக சொல்வதன் காரணம் என்ன என்கிற கேள்வியும் இருக்கிறது. இதற்கிடையில் தினகரன் தான் பாஜகவுடன் இணக்கமாக செல்ல முயன்றார் என்கிற பதில் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது பாஜக. அதிமுக, திமுக என இருபெரும் கட்சிகளுடன் கூட்டணி இல்லாமலேயே கன்னியாகுமரியில் வென்றவர் பொன் ராதாகிருஷ்ணன் எனும்போது டிடிவி தினகரனின் உதவியை அவர் நாடி இருப்பதில் எந்த அளவு உண்மை இருக்க முடியும் என்கிற ஐயம் இயல்பிலேயே எழுகிறது. அதே சமயம் தினகரன் தான் பாஜகவை அணுகினார் எனில் அதை வெளிப்படையாக சொல்லாமல் பாஜக மௌனம் காத்தது ஏன் என்கிற கேள்விக்கு பாஜகவினர் விடையளிக்க வேண்டியிருக்கிறது. பிரச்சார களத்துல சில வேட்பாளர்கள் எப்பவும் வித்தியாசமாகவும் சுவாரஸ்யமாகவும் வாக்குகளை கேட்பாங்க. அப்படி இந்த தேர்தலில் நடந்த சுவாரஸ்யமான சில சம்பவங்களை இப்ப பார்க்கலாம். அதிமுக கூட்டணி தொண்டர்கள் மட்டுமில்லாம வாக்காளர்கள் எல்லாருமே இந்த தேர்தலை மிஸ் பண்ற ஒரு தலைவர் விஜயகாந்த் தான். விஜயகாந்த் தேர்தல் களத்திற்கு வராத நிலையில அந்த கட்சியோட தொண்டர்களின் ஒரே நம்பிக்கையா இருக்கிறாங்க பிரேமலதா விஜயகாந்த். அவங்களோட பிரச்சார கள பேச்சுக்கள் எப்படி இருந்தது, அதோட சாராம்சங்கள் இப்ப பார்க்கலாம். நீங்க எல்லாரும் யாரும் கவலைப்படாதீங்க, ஜிஎஸ்டியால நாங்க கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கோம்னு உறுதியாக தமிழக எம்பிக்கள் மூலம் திரு நரேந்திர மோடியை சந்திப்போம். ஜிஎஸ்டியை நிச்சயமாக மறுபரிசீலனை செய்து நமது வியாபார மக்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பில்லாத வகையில் அதை ரிவைஸ் பண்ண சொல்லுவோம் என்பதை உறுதியாக உங்க முன்னாடி நான் சொல்றேன். அண்டை நாடுகளிடம் நட்போட பழகியவர் அவர். அதனால ஆனா நம்ம நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்தால் பாத்தீங்களா, புல்வாமா தாக்குதலை நடத்தி ஒரு தைரியம் மிக்க ஒரு பிரதமராக இந்த உலகுக்கு நிலைநாட்டியவர் நமது பாரத பிரதமர். அது போல ஒரு உறுதியானவர் தான் நமக்கு தேவை. எதிரணியை சேர்ந்தவங்க அவங்க பாரத பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்ல முடியுமா அவங்களால? இன்னைக்கு வரைக்கும் அவங்க பாரத பிரதமர் யாருன்னு கேட்டா வாய் மூடி மௌனம் காக்குறாங்க. அவங்க ராகுல் காந்தினும் சொல்ல முடியல, மம்தா பானர்ஜினும் சொல்ல முடியல, பிரியங்கா காந்தினும் சொல்ல முடியல, சோனியா காந்தினும் சொல்ல முடியல. என்ன சொல்றதுன்னே தெரியாம முழிச்சுட்டு இருக்காங்க.
ஆனா நம்ம கூட்டணி பாருங்க, எங்க பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் என்பதை தெள்ள தெளிவாக மக்கள் கிட்ட பதிய வச்சு இந்த கூட்டணி மக்களிடம் வருகிறது. அதனால நிச்சயமாக நல்ல ஒரு பிரதமரை தேர்ந்தெடுத்த ஒரு கூட்டணியாக, நல்ல எம்பிக்களை தேர்ந்தெடுத்த கூட்டணியாக நமது கூட்டணி இருக்கணும். ஏன்னா எது வேணா அவங்க சொல்லட்டும், ராகுல் காந்தியே கூட சொல்லட்டும், ஆனா ராகுல் காந்தியும் வச்சு பாருங்க, மோடியையும் வச்சு பாருங்க, மதவுக்கும் மலைக்கும் இருக்கும் வித்தியாசம் தான் திரு ராகுல் காந்திக்கும் மோடிக்கும் இருக்கிற வித்தியாசம். அதனால் நிச்சயமாக மக்கள் பிரதமர் மோடியை தான் ஏற்பார்கள். கருத்து கணிப்புகள் இந்தியா முழுக்க மீண்டும் பாரதிய ஜனதாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்த முறையும் ஆட்சிக்கு வரப்போகிறார் என்பதை கருத்து கணிப்புகள் சொல்லுது. அந்த வகையில் தமிழகத்தின் 40 எம்பிக்களும் டெல்லிக்கு சென்று உறுதியாக பாரத பிரதமருடைய கரங்களை வலு சேர்ப்போம். தமிழக மக்களுக்கு வேண்டிய நல்ல திட்டங்களை உறுதியாக பெற்றே தீர்வோம் என்று நாம் அனைவருமே உறுதியேற்போம். ஏன்னா நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் கொண்ட கூட்டணி இந்த கூட்டணி தான். ஆனா அந்த கூட்டணியில வெறும் நிர்வாகிகள் தான் இருக்காங்க. அதனால சொல்ற, இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று சொல்லக்கூடிய அளவு இந்த கூட்டணி அமோக வெற்றி பெற வேண்டும். தமிழக அரசியல்ல நேருக்கு நேர் விவாதத்துக்கு வாங்க அப்படிங்கிற அழைப்பு புதுசே கிடையாது. இந்த தேர்தலையும் அப்படி ஒரு அழைப்பு டாக்டர் அன்புமணியால விடுக்கப்பட்டது. அதை ஏத்துக்கிட்டது யார் தெரியுமா? நடிகர் உதயநிதி ஸ்டாலின். எதுக்காக சவால் விட்டாரு, அதுக்கான பதில் என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். நான் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு சவால். நீங்க மேடையை போடுங்க, நான் வரேன், நீங்க வாங்க, இல்ல உங்க பையனை கூட அனுப்புங்க, விவாதம் பண்ணலாம். தமிழ்நாட்டின் நலன், தமிழ்நாட்டு திட்டங்களை பற்றி எங்களை பற்றி என்ன வேணா சொல்லுங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். நான் விவாதத்துக்கு தயார். நீங்க தயாரா? உள்ளளவுக்கும் என்ன சொன்னாரு, பார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் திராவிட கட்சிகளோட கூட்டணியில் அவர் தான் சொன்னார். நீங்கள் அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். அவங்க தான் கூட்டணி வச்சிருக்காங்க. கூட்டணி வைக்காத எங்ககிட்ட எப்படி கேள்வி கேட்க முடியும்? நீங்கள் எந்த பகுதியிலையும் வந்து நான் விவாதம் பண்ண தயார். முதல் விவாதம் சேலம் 8 வழிச்சாலை இருக்குல்ல, அதை பற்றி விவாதம் பண்ண இவர் தயாரா? நான் தயார். அவர் தயார்னா நானும் தயார். 2 நாள் முன்னாடி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியோடைய அவருடைய தெருவிலேயே நடந்து ஒரு பாலியல் வன்முறை நடந்திருக்குன்றாங்க. பொள்ளாச்சி சம்பவம் என்னாச்சு, அதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்களா? அப்போது சட்டம் ஒழுங்கு எல்லாத்தையும் வந்து வச்சிருக்கிற ஒரு முதலமைச்சர் என்ன பண்ணணும்? குற்றவாளிகள் கண்டுபிடிக்கணுமா? 5 பேரோட உயிரிழப்பு நடந்தது உண்மையா இல்லையா? அதுவும் பொய்யா? எங்களுடைய நாங்கள் கேட்கறதெல்லாம் குற்றவாளிகளை கண்டுபிடிங்க. அது வரைக்கும் நாங்கள் வந்து முதல்வர் மேலே குற்றச்சாட்டு வச்சுட்டு தான் இருப்போம். முதலமைச்சரை தாண்டி அதிமுகவோட இன்னொரு பலம் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். தேனியில தன்னுடைய மகனை வெற்றி பெற வைக்க போராடி கொண்டிருக்கிற ஓபிஎஸ் கூட்டணி வெற்றிக்காகவும் உழைச்சிக்கிட்டு இருக்கிறார். அவருடைய பிரச்சார களங்களுடைய ஒரு சில காட்சிகளை இப்ப பார்க்கலாம். காங்கிரஸ் திமுக ஆண்ட பொழுது அவர்கள் எந்த உருப்படியான திட்டத்தையும் தமிழக மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கவில்லை. பாழாய் போன சேது சமுத்திர திட்டத்தை தொடங்கி ஒரு 40,000 கோடி ரூபாயை கொண்டு கடலுக்குள்ள போட்டாங்க. அது எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் அவர்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தது என்று கணக்கே தெரியாது. நம்முடைய ஜீவாதார உரிமைகள் பறிபோகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்துகின்ற ஆட்சியாளராக திமுக காங்கிரஸ் இருந்ததா என்றால் இல்லை. நமக்கும் கர்நாடகத்திற்கும் நீரை பங்கிடுவதில் பிரச்சனை. இந்த பிரச்சனை எதனால் ஏற்பட்டது? 1972 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பில் இருந்த பொழுது நம்முடைய அனுமதியை பெற்றுத்தான் கர்நாடகா மேலே அணைகள் கட்ட வேண்டும், அனுமதி கட்ட வேண்டும். அவர்கள் மீறி 4 அணைகளை 1972 கட்டினார்கள், கட்ட ஆரம்பித்தார்கள். இங்கு பலத்தை எதிர்ப்பு கிளம்பி உச்சநீதிமன்றம் வரை வழக்கு சென்றது. ஆனால் கருணாநிதி அவர்கள் அந்த வழக்கில் தன்னை சம்பந்தப்படுத்தி அரசனை சம்பந்தப்படுத்தி தமிழக அரசிற்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை, நீங்கள் அணையை கட்டிக்கொள்ளலாம் என்று சொன்னதன் விளைவு
நம்மளுக்கு வர வேண்டிய நீர் குறைந்தது. இன்றைக்கு தஞ்சை தரணி தான் தமிழகத்திற்கு மக்களுக்கு உணவு அளிக்கக்கூடிய புண்ணிய பூமியாக விளங்கி கொண்டிருக்கிறது. நீரின் அளவு குறைந்ததனால் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு காவிரி நடுவர் மன்றம் நிறுவப்பட்டது. 17 ஆண்டு காலமாக காவிரி நடுவர் மன்றம் தீர விசாரித்து 2007 காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக திரு கருணாநிதி, மத்தியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி. திமுகவில் 9 பேர் அமைச்சர்கள். அம்மா எதிர்கட்சி தலைவர் அம்மா அவர்கள் அப்பொழுது சொன்னார்கள், திரு கருணாநிதி அவர்களை, காவிரி நடுவர் மன்றம் நிறுவப்பட்டு 17 ஆண்டுகளுக்கு பின்னாலே அதனுடைய இறுதி தீர்ப்பு வந்திருக்கிறது. இறுதி தீர்ப்புக்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட தீர்ப்பாக அது நடைமுறைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு மத்திய அரசினுடைய அரசிதழில் வெளியிட வேண்டும். கெஜெட்டில் வந்தால்தான் அது அதிகாரம் உள்ள தீர்ப்பாக இருக்கும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சொல்லி, உடனடியாக நீங்கள் கூட்டணியில் இருக்கின்ற காங்கிரஸ் மத்திய அரசில் சொல்லி 24 மணி நேரத்தில் அதை பெற்றுத்தருவதற்குரிய நடவடிக்கைகள் எடுங்கள் என்று சொன்னார்கள். பலன் இல்லை. வருஷம் போயிட்டே இருந்துச்சு. 2011 வரை நடைபெறவில்லை. மாண்புமிகு அம்மா அவர்கள் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பின்னால் இந்த பிரச்சனை குறித்து அன்றைக்கும் ஆண்டு கொண்டிருந்த மன்மோகன் சிங் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி பலமுறை மாண்புமிகு அம்மா அவர்கள் நேரில் சொன்னார்கள், பலனில்லை. இந்த பிரச்சனையை மாண்புமிகு அம்மா உச்சநீதிமன்றம் எடுத்து சென்று வாதாடி போராடி சட்ட போராட்டம் நடத்தித்தான் காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு அரசாணை பெற்றுத்தந்த ஒரே தலைவர், ஒரே முதலமைச்சர் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இதற்காக தஞ்சையில் மாபெரும் நன்றி அறிவு கூட்டம் மாண்புமிகு அம்மா அவருக்கு நடத்தப்பட்டது. அந்த நன்றி அறிவு கூட்டத்தில் மாண்புமிகு அம்மா அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், என்னுடைய 32 ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் பொது வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சி அடைந்த ஒரே ஒரு நாள் காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றத்தின் மூலமாக மத்திய அரசாணை பெற்று தந்த அந்த நன்னாள் தான் என்ற நெகிழ்ச்சியோடு மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார். தேர்தல் களங்களில் சில தொண்டர்கள் தனி கவனத்தையே இருப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய நடனமும் அவங்க செய்கிற அலங்காரமும் தான். அப்படிப்பட்ட சில காட்சிகளை பார்க்கலாம்.
2019 வருஷம் மக்களவை தேர்தல் களத்தில் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு அடுத்தபடியா எல்லா தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்யக்கூடியவர் யார் அப்படின்னா அது நடிகர் உதயநிதி ஸ்டாலின் தான். போகக்கூடிய இடங்கள் எல்லாம் தொண்டர்களை கவர அவர் தவறுனதே கிடையாது. அப்படி அவர் பேசின பேச்சு இதோ பார்க்கலாம். திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் துணை முதல்வர் நம்முடைய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பார்த்து டயர் நக்கின்னு சொன்னாரு. இப்ப அந்த டயரை அவரு சேர்ந்து இப்படி எல்லாம் பேசிட்டு துணை முதல்வரை பார்த்து டயர் நக்கினாரு. முதல்வரை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒன்னும் தெரியாத மண்ணு, ஒரு வார்டு கவுன்சிலர் கூட தகுதி இல்லாத ஒருத்தரை முதலமைச்சரா உட்கார வச்சிருக்கோம்னு சொன்னாரு. இப்படி எல்லாம் பேசிட்டு இப்ப இவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு கொஞ்சமாச்சும் வெக்கம், மானம், சூடு, சொரணை, ரோஷம் ஏதாவது இருந்தா வர முடியுமா? கூட்டணி வைக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இருக்காருல்ல, அவரை தான் வந்து அம்மா முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து முதல்வர் இருக்கும் போது சிறைக்கு செல்லும் போது 2 வாட்டி அவர் தான் முதலமைச்சர் நாற்காலில உட்கார வச்சாரு. உங்களுக்கு தெரியும். இந்த எடப்பாடி பழனிசாமி எல்லாம் இப்ப யாருமே தெரியாது. அப்படி இருந்தவரை அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் வாயை மூடிட்டு இருந்தாரு. முதல்வர் பதவியை புடுங்கினாங்க. சசிகலா அம்மா முதல்வர் பதவியை புடுங்கின உடனே என்ன பண்ணாரு? அந்த அம்மாவோட சமாதியில போய் தர்ம யுத்தம் நடத்தினாரு. ஞாபகம் இருக்கா? 40 நிமிஷம் தியானம் பண்ணாரு. தூங்கிட்டாருன்னு நினைச்சாங்க பாதி பேரு. அப்புறமா போய் எழுப்பி விட்டாங்க, ஐயா டைம் ஆச்சு வாங்க போலாம். அப்புறம் வெளில வந்து நிருபர் என்ன தெரியுமா சொன்னாரு? அம்மா முதல்வர் ஜெயலலிதாவோட சாவுல மர்மம் இருக்குன்னாரு. இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்களா மர்மம் என்னன்னு? துணை முதல்வர் பதவியை வாங்கிட்டு வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. இதுதான் அப்படிப்பட்ட ஜெயலலிதா அவர்களுக்கே உண்மையான ஒரு ஆளு நம்மளோட தேனி மக்களுக்கு உண்மையா இருப்பாரா? அதுக்கான தண்டனை வழங்கணும். அம்மா ஆச்சுனாங்களே, அந்த அம்மா எப்படி இறந்தாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? அப்போலோ ஹாஸ்பிட்டல் அடைச்சு வச்சு 90 நாள், கிட்டத்தட்ட 90 நாள் அடைச்சு வச்சாங்க. யாரையுமே பார்க்க விடல. அமைச்சர்கள் போனாங்க பார்க்கல, ஆளுநர் பார்க்க விடல, எதிர்கட்சி தலைவர் போனாங்க பார்க்க விடல. அந்த அம்மாவோட சொந்தக்காரங்க வந்தாங்க, ஓபிஎஸ் பார்க்கல. முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய சொந்தக்காரங்க அவங்களையும் பார்க்க விடல. அம்மா ஒரு நாள் இட்லி சாப்பிட்டாங்கன்னு சொன்னாங்களா? அம்மா இன்னொரு நாள் இட்லிக்கு சட்னி தொட்டு சாப்பிட்டேன்னு சொன்னாங்களா? கடைசியில அம்மா சாப்பிட்ட இட்லிக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல் பில்லு போட்டாங்க 1.5 கோடி. 2 இட்லி 1.5 கோடி. அப்ப ஒரு இட்லி 75 லட்சம் ரூபாய். அப்புறம் அம்மா திடீர்னு இறந்துட்டாங்கன்னாங்க. இப்படி முதலமைச்சருக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு அரசு பொதுமக்கள் உங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியாது. இவங்களுக்கு எல்லாம் பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டிய நாள் ஏப்ரல் 18. அதிமுகவில் ஜெயலலிதாவினுடைய மரணத்துக்கு பிறகு யார் அப்படிங்கிற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி தான் தற்போதைய விடை. சாதாரண ஒரு தொண்டராக இருந்து முதலமைச்சர் ஆனவன்னு அவர் மேடைக்கு மேடை பேச அவர் எப்படி முதலமைச்சர் ஆனார்னு கிண்டல் அடிச்சிருக்கிறாரு ஸ்டாலின். அந்த பேச்சு தேர்தல் பிரச்சார களத்தில் ஒரு விவாதத்தையே உருவாக்கியிருக்கு. அது என்ன விவாதம் பார்க்கலாம். எடப்பாடி இருக்காரு பாருங்க, விழுந்து நல்ல தவழ்ந்து மண்புழு போகும் பாருங்க, அது மாதிரி தவழ்ந்து இப்போ மோடியினுடைய கையை போய் பிடிச்சுக்கிட்டு இந்த காலா நினைச்சுக்குங்க, உங்களை கூட்டணி வச்சுக்கிறோம், எங்களை மட்டும் காப்பாத்துங்க, குட்கால இருந்து காப்பாத்துங்க, செய்யாதோட வீட்டுல ரைடு நடந்தது காப்பாத்துங்க, அதே மாதிரி சிபிஐ என்கொயரி நடந்துட்டு காப்பாத்துங்க, இப்போ கொடநாட்டில் இருக்கக்கூடிய கொலையிலிருந்து நான் காப்பாத்துங்க. மண்புழு சொல்றது நான் விவசாயியுடைய நண்பன், உழவனுடைய நண்பன், விவசாயிகளுக்கு நன்மை செய்யக்கூடிய புழு மண்புழு. ஆனா நீ பயிரை அழிக்கக்கூடிய வைரஸ் கிருமி, அதே விவசாயிகளை பூச்சி மருந்து அடிச்சு அந்த பூச்சை கொல்லுவாங்க. அது மாதிரி அரசியல் எழுகின்ற இந்த நச்சை, இந்த வைரஸ் கிருமியை இந்த தேர்தலிலே வீழ்த்துவார்கள் விவசாயிகள் என்பதை தெரிவித்து நான் இதை சொன்னேன். மண்புழு போல வந்தாருன்னு உடனே ஆத்திரம் அவருக்கு வந்துருச்சு. என்ன மண்புழு என்று ஸ்டாலின் சொல்லுகிறார். ஆமா நான் மண்புழு தான் சொன்னார். விவசாயிகளுக்கு நான் பயன்படுறேன். விவசாயிகளுக்கு பயன்படுற மண்புழு மண்ணுக்குள்ள போகும், பூமிக்குள்ள. நீங்க சசிகலா காலுக்குள்ள போயிருக்கீங்க. எதுக்கு? பதவிக்கு. ஆக விழுந்து உருண்டு பரண்டு அந்த காட்சியெல்லாம் கூட வீடியோவில், இதெல்லாம் நான் இட்டுக்கிட்டு சொல்லல, பார்த்தீங்க. தேர்தல் களத்தில் நடக்கிற சில நிகழ்வுகள் நம்ம வியப்பிலேயே அழுத்தும். குறிப்பாக விபத்தில் சிக்கின உதவியாளருக்கு உதவி செஞ்ச ராகுல் காந்தி
பெண்ணின் காலில் விழுந்த பிரதமர் மோடின்னு ஏராளமான நிகழ்வுகளை சொல்ல முடியும். அதுல சிலவற்றை இப்ப பார்க்கலாம். தொகுதிகளிலும் தனிச்சே களம் காண்கிறது நாம் தமிழர் கட்சி. தன்னுடைய வேட்பாளர்களுக்காக வீதி வீதியா பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான். அவரோட உரையோட சில முக்கிய அம்சங்களை இப்ப பார்க்கலாம். தேசத்தின் குடிகளுக்கு கல்வி, அறிவை வளர்க்கிற கல்வி பொதுமையா இருக்கா, தரமா, சமமா, இலவசமா இருக்கா, சரியா இருக்கா? ஏழைக்கு ஒன்று பணக்காரனுக்கு ஒன்றுன்னு ஏன் இருக்கு? ஏன் இருக்கு? அறிவை வளர்க்கிற கல்வியை தனியார் முதலாளிகள்கிட்ட கொடுத்தவன் எவன்? யாரு? இந்த நாட்டில் பிறந்ததை தவிர நான் செய்த பிழை என்ன? கல்விக்கு நீ என்கிட்ட காசு வாங்கல, வரி வாங்கல. மின்சாரத்தை விநியோகிக்கிறதுக்கு, உற்பத்தி விநியோகத்துக்கு காசு வாங்கல. குடிநீர் விநியோகத்துக்கு காசு வாங்கல. சாலை போடுதல் பராமரிப்பதுக்கு வரி எடுக்கல. மருத்துவத்தை தருவதற்கு வரி வாங்கல. பிறகு எதற்கெல்லாம் முதலாளிகிட்ட கொடுத்தீர்கள்? எப்படி? நான் கல்விக்கு காசு கட்டிடணும், மருத்துவத்துக்கு காசு கட்டிடணும், குடிநீருக்கு காசு கட்டிடணும், நேரடியாக மறைமுகமாக பல வரிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவேன். ஆனால் தரமான கல்வி நான் முதலாளிகிட்ட போய் வாங்கிக்கணும். தரமான மருத்துவம்னா அங்கே போய் ஒரு மருத்துவமனையில் போய் தனியார் முதலாளிகிட்ட போய் படுத்து வைத்தியம் பார்க்கணும். இது தேசமா? இது நாடா? சொல்ல கீவாவெலாம் அப்படிங்க ஒரு சின்ன நாடுங்க, ஒரே ஒரு வளம் தாங்க இருக்குது, கரும்பு. அதை வச்சுக்கிட்டு தன் கல்வி, மருத்துவம், போக்குவரத்து எல்லாத்தையும் தானே வச்சுக்கிட்டு மக்களுக்கு சரியா சமமா தரமா கொடுக்குது. அப்படியே நீங்க செய்யணும்னா அது சின்ன நாடு. இந்தியா பெரிய நாடுன்னு உனக்கு எவன் சொன்னவன்? யாரு சொன்னது? 29 நாடு, 7 ஒன்றிய பிரதேசங்கள். நீ நிர்வாகத்தை, அதிகாரத்தை பரவலாக்கு, அதான் எங்கள் கொள்கை. நீயே வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வச்சுட்டு ஏறி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கொடு, என் நாடு என்கிட்ட கொடு, அவன் நாடு அவன்கிட்ட கொடு. 75 விழுக்காடு வரியை மாநில மக்களுக்கு கொடு, மீதி 25 விழுக்காடு வரியை பொது நிதியாக கொண்டு போ. வெளியுறவுத்துறை, பணம் வச்சிருந்தல், பாதுகாப்பு, அதை மட்டும் நீ பார், மற்றெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம். எல்லாத்தையும் நீ எடுத்துக்கொண்டு வச்சுக்கிட்டு பேரிடர் காலங்களில் தஞ்சையில கஜா புயல செத்து போச்சு பாதி நாடு. ஏற்று பார்த்தீங்களா? உங்களுக்கு வெக்கமே இல்லையா? எப்படி எங்களை பார்த்து ஓட்டு கேட்க வருவீங்க? எப்படி வருவீங்க? மானம், மரியாதை, சூடு, சோரணை, ஒரு இளவும் இல்லை. சோத்துல உப்பு போட்டு திங்கிறீங்களா? சரி, ரொட்டி சாப்பிட்றியா? அதுல உப்பு போடுறது இல்லையா? ஒரு அறிவு வேண்டாம்? இவர் அறிவிக்கிறார் 6000 ரூபாய். 6000 ரூபாய். இவர் தேனியில பேசிட்டாரு, வாரிசு அரசியலை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஏய், நீ கேட்கறதே ஒரு வாரிசுக்கு தான் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கியா? கர்மம் எழுதி கொடுத்த வேணும், தப்பா எழுதி கொடுத்துட்டா. ஒன்றும் தெரிய வேண்டாமா? என்ன பேசுறேன்னு பார்த்து பேச வேண்டாமா? எப்படி பேசி மயக்குவாங்க பாருங்க. छोटा छोटा नहीं है, बड़ा बड़ा है. என்ன சின்ன சின்னதா திருடக்கூடாது, பெருசா திருடிடணும். இது ஒரு கோமாளி கூட்டத்துக்கிட்ட சிக்கிக்கிட்டு நாடு படுற பாடு இருக்க. ஐயய்யய்யய்யோ, இவங்களை மாதிரி செதுக்கி கூட கொண்டு வர முடியாது.
நவீன இந்தியாவை உருவாக்க போற சிற்பின்னாங்க. கடைசியா ஒரு சுப்பியை கூட ஒடிக்கல. எங்க ஊர்ல சுப்பி விறகுக்கு சுப்பிம்பாங்க. இந்த சுப்பியை கூட ஒடிக்கல 5 ஆண்டு இல்லை. எது ஒன்றையும் சொல்லி வாக்கு கேட்க முடியல. 6000 ரூபாய் விவசாயிக்கு கடன்ல போடுறாரு. ஏன் விவசாயி ஏழை ஆயிட்டான்? ஒரு நாட்டில் விவசாயியே ஏழை ஆகிவிட்டால் அந்த நாடே ஏழை நாடு தானடா. விவசாயிட்டு இருந்தாடா எல்லாம் வந்துச்சு. அவனே பட்டினி கிடக்கிறான், அவனே செத்து போறான்னா ஒரு நாட்டில் விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழுது வளருது. ஒரு நாட்டில் வாழ முடியாமல் விவசாயி சாகிறான் என்றால் அது நாடு இல்ல, சுடுகாடு. இன்னைக்கு விவசாயி சாகிறான், உனக்கு செய்தி. நாளைக்கு நீ சோறு இல்லாமல் சாக போகிறாய். அது முன்னறிவிப்பு, அபாய அறிவிப்பு, எச்சரிக்கை. தனித்து போட்டியிடக்கூடிய கட்சிகளின் வேட்பாளர்கள் அதிகம் கவனிக்கப்பட வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியோட வடசென்னை வேட்பாளர் காளியம்மாள். ஜனரஞ்சகமான பேச்சால வாக்காளர்களை கவர்ந்துகிட்டு இருக்காங்க காளியம்மாள். அவங்களுடைய பேச்சுக்கு அப்படின்னே தொகுதியில ஒரு தனி ரசிகர் கூட்டமே இருக்கிறதாவும் சொல்லப்படுது. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுன்னு ஒன்று இருக்கு, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம். அவங்க இந்த மாசுகளை கணக்கிடுறாங்களா? எவ்வளோ ஏர் பொல்யூஷன், அதாவது காற்று எவ்வளோ மாசுபடுது, எவ்வளோ தண்ணி மாசுபடுது, எவ்வளோ நீர் மாசுபடுது, எவ்வளோ நிலம் மாசுபடுது, இதை பற்றின அறிக்கை ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் சமர்ப்பிக்கணும். சமர்ப்பிச்சாதான் அந்த கம்பெனி அந்த தொழிற்சாலை சரியா இயங்குதா, சுற்றுச்சூழல் சீர்கேடப்படுத்துதா, கடல் நீருக்கு செலுத்துகிற கழிவுகள் சுத்திகரிக்கப்பட்டு கடலுக்கு அனுப்புதா. இன்னொன்று சொல்லணும்னா மொத்தம் இந்தியாவில் இருக்கிற அனைத்து தொழிற்சாலையினுடைய குப்பை தொட்டியா மாறிடுச்சு கடல். கடல் எங்களோட வளம்னு இருந்தோம், எங்களோட சொத்துன்னு இருந்தோம், கடல் கடலாளிக்கு தான் சொந்தம் இருந்தோம். ஆனா இப்பதான் தெரியுது நாங்க எல்லாம் அந்த கடலோரம் வெறும் பாதுகாவலர்களா மட்டும் வாழ்ந்துட்டு விரட்டி அடிக்கப்பட்டால் விரண்டு ஓடணும் அப்படின்ற சமூகம் மாதிரி இன்னைக்கு எங்களை ஆக்கி வச்சுட்டாங்க. ரொம்ப வேணாம், இந்த பக்கத்துல இருக்கிற காசிமேடு போங்க. காலங்காலமா எத்தனை ஆண்டு காலமாவே கடை கட்டி தற்சார்பு பொருளாதாரத்தை, அதாவது தான் பிடிக்கிற மீனை தானே வச்சு வித்துட்டு இருந்த ஒரு இடத்த இரவோடு இரவாக இங்க இருந்து எல்லாரும் நீங்க காலி பண்ணணும்னு சொல்லி அத்தனை பெண் வியாபாரிகளையும் அடிச்சு துரத்திட்டு அந்த கட்டணம் ஃபுல்லா இடிச்சுட்டாங்க. மக்கள் பயன்பாட்டுக்கு ஒரு இடம் இருக்கு, அதை விளையாட்டு திடல் மாதிரி மைதானம் மாதிரி அமைச்சு அங்க உள்ள ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் விளையாட்டில் சிறந்து விளங்கணும்னு ஒரு இடம் வச்சிருக்காங்க. அந்த இடத்த பிளாட்டு போடணும்னு நிக்கிறாங்க அரசு. ஒரு தொழிற்சாலை பக்கத்துல இருந்த குடியிருப்புகள்லாம் அகற்றிட்டு பூங்கா கட்டுறாங்க. எதுங்க நாட்டுக்கு தேவை? எனக்கு வீடு தேவையா இல்ல உனக்கு பூங்கா தேவையா? பூங்கா தான் தேவைன்னா திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போடு. உனக்கு வீடும் பட்டாவும் நிரந்தர குடியிருப்பும் தேவை அப்படின்னா விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடு. விவசாயியை பத்தி கவலைப்பட நாதி கிடையாது, மீனவர்களை பத்தி கவலைப்பட நாதி கிடையாது, தொழிலாளர்களை பத்தி கவலைப்பட நாதி கிடையாது. அப்ப யாருமே இல்லாத தனித்து விடப்பட்ட இத்தனாயிரம் மக்களுக்கும் ஒரு உண்மையான ஒரு தலைவன், உண்மையான ஒரு கட்சி, உண்மையான ஒரு அரசியல்வாதிகள், உண்மையான அதிகாரிகள் அமையணும் அப்படின்னா தயவு செஞ்சு வாக்கு பெட்டியில எவ்வளவு தந்திரம் பாருங்க. வாக்கு பெட்டியில எல்லா சின்னமும் நல்லா பெருசு பெருசா பளிச்சுன்னு தருது. அவ்வளவு பயமாப்பா உங்களுக்குலாம்? அவ்வளவு பயமா? அவ்வளவு பயமா? ஏன் பயம்னு கேட்டீங்கன்னா ஒரே காரணம் தான், ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது புது ட்ரெண்டால கொண்டு வரான். நம்ம காசு கொடுத்து பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறோம். இவங்க காசே கொடுக்க மாட்டேன்னு வராங்க. அப்ப இவங்க அதுல போய் கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு சொல்றாங்க. அதை 10 ரூபா போட்டா 20 ரூபா எடுக்கணும். அப்படிதான் அரசியல் இது வரைக்கும் வச்சிருக்காங்க. எல்லாம் வருமானத்துக்காக அரசியல் செய்து கொண்டிருக்கும் போது ஒருத்த மட்டும் இனமானத்துக்காக அரசியல் செய்யணும்னு நினைக்கிறானே, அவனை வளர விடவே கூடாது. வளர விட்டால் இங்க உள்ள இளைஞர்கள் முழிச்சுப்பாங்க, இங்க உள்ள பெண்கள் முழிச்சுப்பாங்க, இங்க உள்ள பெரியவங்க முழிச்சுப்பாங்க. நம்ம பொட்டி சட்டியை தான் கட்டிட்டு கிளம்ப வேண்டிய நிலைமை வந்துருமோன்னு பயந்துகிட்டு சின்னத்தை கூட சின்னதாகவும் தெரியாத அளவுக்கு அலையாவும் ஆக்கி வச்சிருக்காங்க. வரிசை எண்ணையும் 23 வேட்பாளர், ஒரே பெண் வேட்பாளர் அப்படின்னு ஒரு பொம்பளை புள்ள போட்டோவும் இருந்துச்சுன்னா அதுக்கு நேரம் இருக்கிற பொத்தான அழுத்துங்க அப்படின்னு விவசாயி சின்னத்தை விளம்பரம் செய்யறதுக்கு போல நாங்க பொத்தான விளம்பரம் செய்யற நிலைமைக்கு உண்டு பண்ணிட்டீங்களே. இது ஜனநாயக ஆட்சியா? தூத்துக்குடி நட்சத்திர வேட்பாளர்களோட தொகுதி. வழக்கத்துக்கு மாறா அங்க பிரச்சார களத்துல அனல் தெரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். தமிழிசை மற்றும் கனிமொழி இவங்க 2 பேருக்கு இடையிலான வார்த்தை போருக்கு பஞ்சமே இல்லை. அப்படி என்னதான் அவங்க பேசிக்கிட்டாங்க 2 பேரும்? இதோ இந்த தொகுப்பை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோயில் இருக்கு, ஸ்ரீவைகுண்டம் கோயில், நவத்திருப்பதியில 1. இங்க எல்லாரும் நம்ம கோயிலுக்கு போறோம். நான் கோயிலுக்கு போறேன், நேரடியா கோயிலுக்கு போறேன். நம்ம திரும்பி பூசிப்போம், குங்குமம் பூசிப்போம். நாம நெத்தில வருது ரத்தமா நம்ம கேட்க மாட்டோம், ஆனா கனிமொழி கேட்பாங்க. இந்த திருப்பதி நவ திருப்பதியில இது 1. இதே திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து
திருப்பதி கோயில் சாமியோட உண்டியலுக்கு காவலாளி இருக்கு. அப்ப உண்டியலையே காப்பாற்ற முடியாதவரு எப்படி உங்களை காப்பாற்றுவார்னு கேள்வி கேட்டவங்க அவங்க. கருத்து சுதந்திரம் இருக்க போய் தான் அவங்க அப்படி எல்லா இடத்துலையும் பேச முடியுது. இது இதுக்கு அவங்க பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. இது என்னுடைய கருத்து சுதந்திரத்தை பற்றி நான் பேசலை. நான் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தின் பின்னணியிலே பேசுகிறேன். உண்மையாக கருத்து சுதந்திரத்தை பற்றி கேட்கணும்னா மாணவி சோஃபியாவுக்கு இந்த கருத்து சுதந்திரம் அது எப்படி பறிக்கப்பட்டது அப்படின்னு தமிழிசை கிட்ட கேட்க சொல்லுங்கள், இல்லைனா சோஃபியா கிட்ட கேட்க சொல்லுங்கள் கருத்து சுதந்திரம் இருக்கிறதா இல்லையா. விஜயகாந்த் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வரல அப்படிங்கிற தேமுதிக தொண்டர்களுடைய கவலையை ஓரளவுக்கு போக்குற விஷயம் அப்படின்னா அது விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரனுடைய பிரச்சாரம் தான். போற பக்கமெல்லாம் திமுக கூட்டணி மீதான விமர்சனத்தை மிகப்பெரிய அளவில் வச்சுக்கிட்டு இருக்காரு விஜய பிரபாகரன். இது பாராளுமன்ற தேர்தல், அதனால பிரதமர் யார் அப்படின்னு நம்ம கூட்டணியில தைரியமா சொல்றோம். இதே திமுக காங்கிரஸ் கூட்டணியில பிரதமர் யாருன்னு அவங்களுக்கு சொல்ல திராணி இருக்கா? இந்த கூட்டத்துல கண்டிப்பா அவங்க இருப்பாங்க. அவங்களை தேடி கண்டுபிடிச்சு கேளுங்க உங்க பிரதமர் வேட்பாளர் யாருன்னு. திமுக காங்கிரஸ் கூட்டணியால தைரியமா சொல்ல முடியுமா உங்க பிரதமர் வேட்பாளர் யாருன்னு? யாருன்னே தெரியாம எதுக்கு நீங்களா ஓட்டு கேட்க வர்றீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. இதனா உங்களுக்கு ஓட்டு கேட்க மக்களை ஏமாத்துறீங்களா? இந்த தேர்தல் உள்ளாட்சியோ சட்டமன்றமோ இல்ல, பாராளுமன்ற தேர்தல். இந்தியாவின் பிரதமர் யாரு நம்ம செலக்ட் பண்ற தேர்தல். இதுல உங்களுக்கு பிரதமர் யாருன்னே தெரியாம நீங்க எதுக்கு ஓட்டு கேட்க வர்றீங்க? ஓபி ரவீந்திரநாத் அண்ணன் 2 பேரையும் நீங்க சட்டமன்றத்துக்கும் மற்றும் பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும். ஏன் இத சொல்றேன்னா, ஓபி ரவீந்திரநாத் அண்ணன் ஒரு இளைஞர், நானும் ஒரு இளைஞர். இந்த மாதிரி நிறைய நம்ம வரப்போற காலங்கள் பிரகாசமா இருக்கும். நம்ம இளைஞர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்தாதான் இனி வரப்போற கட்சிகள் கூட்டணிகள் எல்லாமே வெட்டுவால் துண்டு 2 நம்ம வேலை பார்த்து மக்களுக்கு நல்ல பணிகள் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம இபிஎஸ் ஆட்சி இன்னும் 2 வருஷம் தமிழ்நாட்டுல தொடருது. அதனால நீங்க சிந்திக்கணும். இப்ப மோடிஜியும் அவங்க மத்தியில அமைச்சதுக்கு அப்புறம் 2 பக்கமும் தட்டினாதான் ஓசை. அதனால சென்ட்ரலே நம்ம சப்போர்ட் பண்ணணும், 2 பக்கத்தையும் நம்ம சேர்ந்தாதான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். ஒரே ஒரு பக்கம் வச்சு தட்டிட்டு இருந்தோம்னா வெறும் காத்து தான் எரிச்சிட்டு இருக்க, மக்களுக்கு எதுவும் நல்லது செய்ய முடியாது. ஸ்டாலினோட பிரச்சாரத்தில் அதிகமாக பேசப்பட்ட விவகாரம் கோடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கு. முதலமைச்சரை ஸ்டாலின் உதவாக்கரைன்னு சொல்ல, அதுக்கு பதில் சொல்ற முதலமைச்சர் நான் பேசினா ஸ்டாலினோட காது ஜவ்வை கிழிஞ்சிரும்னு சொல்ல, அது மிகப்பெரிய வார்த்தை போராவே மாறிடுச்சு. அவங்களோட பேச்சை இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சர்வாதிகாரி ஆட்சி, மோடி ஆட்சி. ஆக சர்வாதிகாரி மோடி, இங்கு ஒரு உதவாக்கர முதலமைச்சர். ஆக இந்த 2 ஆட்சிகளை புறப்படுத்தணும். அதற்காகத்தான் வெறும் அறிவிப்புகளாக இருக்காமல் தேர்தல் அறிக்கையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாம் பல அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்கிறோம். இதே மோடி அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் இப்ப எப்படி தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போறாரோ அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு பலமுறை வந்தார். ஆனா வந்த மோடி அவர்கள் பதவிக்கு வந்ததற்கு பிறகு வந்தாரா? எவ்வளவு வார்த்தை விமர்சனம் செய்தார். நான் கூசாமல பேசுறேன், ஒரு தலைவர் பேசுற பேச்சா கோயம்புத்தூர்ல பேசுறார். ஒரு முதலமைச்சர் கேடி என்று ஸ்டாலின் பேசுறேன்னா நாங்க திருப்பி பேசுனா காது சவு கிழிஞ்சு போயிடும். நான் கிராமத்துல இருந்து வந்தவன். நீ உண்மையிலே மனித பிறவியா இருந்தா இப்படி பேச மாட்டேன். நான் பேச ஆரம்பிச்சா ஸ்டாலினின் காது ஜவ்வு கிழிஞ்சிரும். அது என் காது ஜவ்வு கிழிஞ்சிருமா? முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, மாண்புமிகு மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை கொஞ்சம் பொறுங்க, தேர்தல் ரிசல்ட் வரட்டும், தேர்தல் முடிவு வந்ததற்கு பிறகு திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் உருவானதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையே கிழிய போகுது, பார்த்துக்கிட்டு. ஆக இப்படிப்பட்ட கேவலமான ஒரு முதலமைச்சரை மோடி அவர்கள் ஒரு கூட்டாக வச்சுக்கிட்டு
தமிழ்நாட்டில் நாங்கள் வெற்றி பெற்றுடுவோம் என்று இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் தமிழ்நாட்டை பக்கம் இந்தியா பக்கமே திரும்பாத மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போறார். அவர் வெளிநாடு வாழ் பிரதமர், அவர் இந்தியா பிரதமர் அல்ல. மக்களுக்காக சேவை செய்கின்ற அரசை இன்றைக்கு கொச்சைப்படுத்தி ஸ்டாலின் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நேற்றைய கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது தவறாக என்னை பேசிய காரணத்திற்காக நான் பதில் சொன்னேன். அப்பொழுது பேசுகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசியல் வாழ்க்கை கிளியும் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த தேர்தலுக்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வாழ்க்கை துவங்கும். ஆகவே நீங்கள் கண்ட கனவு ஒருபோதும் நிறைவேறாது. ஏற்கனவே கண்ட கனவெல்லாம் காணல் நீராகிவிட்டது. அந்த விரத்தியில மாண்புமிகு ஐயா அவர்கள் குறிப்பிட்டதை போல எப்பொழுதும் கனவு, அவருடைய கனவு முதலமைச்சர் நாற்காலி, எந்த காலத்திலும் அந்த கனவு நிறைவேறாது. பாட்டும் நடனமும் குத்தாட்டமும் தேர்தல் பிரச்சாரங்களோட ஒரு யுக்தி. தொண்டர்களை கூட்டங்களில் தக்க வச்சுக்க நடந்த நடனங்களையும் தலைவர்களை பார்க்கிற அந்த உற்சாகத்தில் தொண்டர்கள் போட்ட குத்தாட்டங்களையும் இந்த பகுதியில் பார்க்கலாம். திமுக கூட்டணியோட மிக முக்கியமான பலம் அப்படின்னா அது கம்யூனிஸ்டுகள் தான். களப்பணியில் அவங்க காட்டுற ஆர்வம் ரொம்பவே முக்கியமானது. அந்த வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கூட்டணி வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். மத்திய மாநில அரசுகளை ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிற பாலகிருஷ்ணனுடைய பிரச்சார கள பேச்சை இப்போ நம்மளும் பார்க்கலாம். இந்த 5 வருஷத்துல நீங்க நல்லா செஞ்ச ஒரு முக்கியமான காரியம் ரஃபேல் என்கிற விமானத்துக்கு ஒப்பந்தம் போட்ட காரியம். நீங்க தான் விமானத்துல ஒப்பந்தம் போட்டு வாங்கிருக்கீங்க. அதை பத்தி நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பத்திரிகையாளர்கிட்ட பேசுற போது சொல்ல மாட்டேங்கிறீங்க. எங்க ஊரை வந்து தேர்தலுக்கு ஓட்டு கேட்டீங்கல்ல, நான் தான் பாதுகாவலர்
எப்படி நம்முடைய ராணுவ தளவாடத்தை வாங்கி இந்த நாட்டை பாதுகாக்க முயற்சி பண்ணிருக்கிறேன் அப்படின்னாலும் சொல்லணும்ல. என்ன நடந்தது? இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு ஏற்கனவே இருக்கிற மன்மோகன் சிங் ஆட்சியில் விமானப்படைகள் வாங்குவது என்று முடிவெடுத்தார்கள். உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் ஆய்வு செஞ்சு பிரெஞ்சில் இருக்கிற ஒரு கம்பெனியை சேர்ந்து ரஃபேல் என்கிற அந்த விமானப்படைக்கான விமானத்தை வாங்குவது என்று முடிவெடுத்தார்கள். அன்னைக்கு எல்லாம் பேசி 126 விமானம் வாங்குவது என்று ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டது. கையெழுத்து ஆகிற நேரத்தில் ஆட்சி மாற்றம் வந்துருச்சு. நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அவங்க போட்ட ஒப்பந்தத்தை 126 விமானம் வாங்கியிருக்கணும். அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றி இருக்கணும். நீங்க இங்கிருந்து பிரெஞ்சு நாட்டுக்கு போய் அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டீங்க. ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டு என்ன ஒப்பந்தம் போடுறீங்க? 36 விமானம் போதும் இந்த நாட்டுக்கு. அப்ப ஏற்கனவே 126 ஒப்பந்தம் போட்டது தெரியாம போட்டானா? ராணுவ அதிகாரிகள் அப்ப தப்பா சொல்லிட்டானா? ராணுவ அதிகாரிகள் உயர்பட்டக்கூடிய எல்லாம் கூடிதான் நம்முடைய ராணுவத்துக்கு எவ்வளவு தேவை இருக்கிறது, விமானப்படை வலுவாக இருக்க வேண்டும் என்றுதானே 126 விமானம் வாங்கணும் ஒப்பந்தம் போட்டாங்க. 126 ஒப்பந்தம் விமானம் வாங்கும் ஒப்பந்தத்தை யாரை கேட்டுக்கிட்டு நரேந்திர மோடி 36 குறைச்சாரு? 36 குறைச்சது இந்த நாட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்குமா? நம்முடைய ராணுவ பலத்தை குறைக்கிறதா ஆகாதா? சேலம் 8 வழிச்சாலைய 10,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதை நிறைவேற்ற போகிறேன் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எவ்வளவு தீவிரமாக இருந்தார். அதனால விவசாயிகளுடைய நிலங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டுச்ச. தொடர்ந்து அங்கே போராட்டங்கள் நடக்கலையா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாம் என்ன சொன்னோம் என்று சொன்னால், சாலை தேவைதான். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு சாலை அபிவிருத்தி அவசியம்தான். ஆனால் அதே நேரத்தில் விவசாயி பாதிக்கப்பட முடியாத நிலையில அவர்களிடத்தில் கலந்து பேசி அவர்களை சுமூகமான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்து அல்லது ஒரு மாற்று பாதையை தேடி கண்டுபிடிச்சு அதன் மூலமாக நிறைவேற்றிட வேண்டும் என்று நான் சட்டமன்றத்தில் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நான் மட்டும் எல்லா கட்சி தலைவர்களும் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதை பற்றியெல்லாம் அவங்க கவலைப்படலை. அதை எப்படியோ கொண்டு வந்து தீர்வோம் என்று முனைப்பில் ஈடுபட்டார்கள். போராடியவர்கள் எல்லாம் அடிச்சு உதைச்சாங்க, கைது பண்ணாங்க, சிறையில் கொண்டு போய் போட்டாங்க. பலர் மீது இன்றைக்கும் வழக்கு போட்டிருக்கிறாங்க. ஆனால் 2 நாட்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த பிரச்சனை குறித்து என்ன தீர்ப்பு கொடுத்திருக்கு? விவசாயிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சார்பில் வழக்கும் போட்டிருக்கிறாங்க. ஆக அவங்க வழக்கு இருக்கு, பொதுநல வழக்கு இருக்கு, விவசாயிகள் போட்ட வழக்கு இருக்கு. அதை விசாரிச்ச சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? 8 வழிச்சாலையை அமல்படுத்தக்கூடாது. எங்கெங்க யார் யார் இடத்துல கைப்பற்றினீங்களோ அந்த இடத்துல அந்தந்த விவசாயிகளுக்கு திருப்பி கொடுக்கணும் என்று உத்தரவு போட்டிருக்கா இல்லையா? ஆக உத்தரவு போட்டதற்கு பிறகு அதை ஏற்று நிறைவேற்ற வேண்டியது அரசினுடைய கடமையா இல்லையா? இன்றைக்கு அதிமுகவோடு இந்த தேர்தலில் கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்கல்ல, யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி, பெரியய்யா, சின்னையா எல்லாரும் சேர்ந்திருக்கிறாங்களே. இந்த கூட்டணி சேருகிற நேரத்தில் 10 அம்ச கோரிக்கை வச்சு நாங்க சேர்ந்திருக்கிறோம் என்று சொன்னாங்க. அந்த 10 அம்ச கோரிக்கையில ஒண்ணு எதுனா நீட் தேர்வு, அடுத்தது என்னன்னா சேலம் 8 வழிச்சாலை. ஆக 8 வழிச்சாலைக்கு நீங்கள் வழக்கு போட்ட அடிப்படையிலே சாதகமான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பை ஏற்று செயல்படுத்துவது அரசினுடைய கடமையா இல்லையா? இன்றைக்கு சேலத்தில் முதலமைச்சருடைய மாவட்டத்தில், சேலம் மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டம். நிதின் கட்கரி பிஜேபியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய தரை போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கிறார். அவர் தான் முன்னாள் பிஜேபியினுடைய தலைவராக இருந்தவர், ஒரு முக்கியமான தலைவர். அவர் இன்றைக்கு பங்கேற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம். முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்கிறார், பக்கத்தில் ஐயாவும் உட்கார்ந்திருக்கிறார், பெரிய ஐயாவும் உட்கார்ந்திருக்கிறார். இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் என்ன பேசியிருக்காரு நிதின் கட்கரி? சேலம் 8 வழிச்சாலையை நிறைவேற்றிய தீருவோம் பேசியிருக்கிறார். வெட்க இருந்தா, மானம் இருந்தா, சூடு இருந்தா அங்கே முதலமைச்சரும் டாக்டர் ராமதாஸ் எழுந்திருச்சு அதை மறுத்திருக்க வேண்டாமா? நான் கேட்கிறேன், ஏன் மறுக்கல?
அதை மறுக்கக்கூடிய துணிவு ஏன் வரல? நீ கமிஷன் வாங்கிட்ட, 10,000 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் செஞ்சு அதில் 4,000 கோடி ரூபாய் வரைக்கும் எடப்பாடி மாமூல் வாங்கியிருக்கிறாரு, லஞ்சம் ஊழல் செஞ்சிருக்கிறாரு என்பது தானே உண்மை. இதைத்தானே நாங்கள் சொல்லுகிறோம், இதைத்தானே நாங்கள் இன்றைக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். சேலம் 8 வழிச்சாலை தீர்ப்பு வந்த உடனேயே உங்களுடைய அமைச்சரவையில் பல கோமாளிகள் இருக்கிறாங்க. அதுல ஒரு நல்ல கோமாளி ராஜேந்திர பாலாஜி, பால்வளத்துறை அமைச்சர். பல கோமாளிகள். திண்டுக்கல் சீனிவாசனை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. யாரோ ஒரு நிருபர் போய் கேட்டாங்களாம், சுப்பிரமணிய சாமி இன்னைக்கு பொருளாதாரம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குன்னு அப்படின்னு சொல்றாரு, அதை பத்தி என்ன கேட்க? பொருளாதாரத்தை நான் பார்த்தது இல்லைங்கிறாரு. அவ்வளவு அறிவாளி அவர். செல்லூர் ராஜ். நான் சொல்றதை விட நீங்க ரொம்ப விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். பல இடங்கள்ல இப்படிதான் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அவங்க பேச ஆரம்பிச்சிடறாங்க. அதனால சொன்ன பிரச்சாரத்துக்கு நாங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் ரொம்ப விழிப்பா, ரொம்ப உன்னிப்பா இன்னைக்கு மக்கள் அந்த பிரச்சனையை கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆக மேடையில் ஒரு கட்சியினுடைய ஒரு பிரச்சார கூட்டத்திலேயே கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள், குறிப்பா முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்கிறாரு, அந்த 10 அம்ச கோரிக்கை கொடுத்த புண்ணியவான் பெரியவர் டாக்டர் ராமதாசும் உட்கார்ந்து இருக்கிறார். ஆக அவங்களை வச்சுக்கிட்டே பேசுறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஆக எல்லாம் சேர்ந்து கூட்டு, இந்த கூட்டணியே ஒரு வியாபாரம் தானே. அனல் பறக்கக்கூடிய இந்த தேர்தல் களத்தில் பல அரசியல் கட்சி தலைவர்களுடைய பேச்சு, பிரச்சாரங்கள், சுவாரஸ்யமான பல நிகழ்வுகளை தேர்தல் மேடை தொகுப்பில் பார்த்தோம். இத்தோடு நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.